எஸ் பசங்களா? யா பசங்களா? எஸ் எவ்ரிவன். ஸோ ஹாய் பசங்களா. ஓகே, ஸோ என்னதான் நம்ம வந்துட்டு நிறைய சாப்டர்ஸ் முடிச்சுக்கிட்டே இருந்தாலும் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் 2 சாப்டர்ஸ் இன் ஆர் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம் சரியா. ஸோ நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் பிஹைண்ட் எடுத்துட்டு போவோம். ஏன்னா அப்பப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிவைஸ் பண்ணாதான் நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம்ல சென்டம் எடுக்க முடியும். ஓகே, எத்தனை பேத்துக்கு ஆசை இருக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நம்ம சென்டம் எடுக்கணும்னு சொல்லிட்டு? யா பசங்களா, உங்க எல்லாத்துக்குமே இருக்கா? யா மகளே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யோர் ரிப்ளை. எஸ் மகளே, நம்ம எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சென்டம் எடுக்கணும்னு ஆசை இருக்கு. அது ஃபர்ஸ்ட் செட்ல இருந்தே காமிச்சிட்டே இருந்தா நம்ம அம்மா அப்பாவுக்கும் நம்மளுக்கு நம்பிக்கை வரும். டை பரவாயில்லடா, நம்ம பசங்க ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல சூப்பர் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல கொஞ்சமா ஒரு நம்பிக்கை வருமா? அந்த நம்பிக்கையை யூஸ் பண்ணிக்கிட்டு நாமளும் கான்பிடென்டா இருப்போம். ஓகே ஓகே, மார்க்ஸ்லயே நம்ம வந்து சர்வை பண்ணிடலாம், கட் ஆஃப் சூப்பரா எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் வரும்ல பசங்களா? எஸ் யா. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரோட ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் இந்த ரிவிஷன் ஸ்டார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ இன்னைக்கு புக் பேக் 1 மார்க்ஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் அது கூடவே இது வரைக்கும் பப்ளிக்கா இருக்கட்டும் குவார்டர்லியா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து என்னென்ன 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நாம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். ஆர் யூ ரெடி பசங்க? எவ்ரிவன், half an hour வந்துட்டு 2 மார்க்ஸ் சால்வ் பண்ண போறோம். half an hour எடுத்து தியரம் சால்வ் பண்ண போறோம். அண்ட் half an hourல 1 மார்க் சால்வ் பண்ண போறோம். ஸோ 1.5 hours பக்காவா யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஓகேவா? எஸ் பசங்களா? எஸ், யூ ஆல் கம்ப்ளீட்டட் தேர்ட் சாப்டர். வெரி குட். யா. ஸோ நம்மளோட யூடியூப்ல இது வரைக்கும் செகண்ட் சாப்டர்ஸ் ஃபுல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணிருக்கோம். பட் எக்ஸசைஸ் சம்ஸை எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா பசங்களா? எவ்ரிவன், one sec. Right. So start பண்ணிடலாமா? Okay. So let me have the section. So first என்னன்னு சொல்லிடுறேன். So first 2 marks most repeated. Public இருக்கட்டும், quarterly, half-yearly, யாரா இருக்கட்டும். இந்த questions தான் most repeated questions and important theorems. So theoremsல நிறைய உங்களுக்கு 1.9 theorems எப்படி proceed பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா அது போக statement theorems நிறைய இருக்கு. அதை இன்னைக்கு நம்ம explain பண்ணி முடிச்சிட போறோம். எக்ஸசைஸ் 1.10 1.10ல எக்ஸசைஸ் இருக்கா? நோ. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்மளுக்கு எக்ஸசைஸ் 1.8 ஓட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்டா 1 மார்க் சால்வ் பண்ண போறோம் சரிங்களா. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பசங்களா, திஸ் இஸ் தி பப்ளிக்ல வந்திருக்க கொஸ்டின். இது நம்மளோட 2025ல வந்த கொஸ்டின் சரியா. ஸோ இந்த வருஷம் அப்படி 4 வருஷத்துக்கான பப்ளிக் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 2 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க ஃபார்ம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் வி கோ ஃபார் அவர் மிட் டர்ம் கொஸ்டின். ஸோ மிட் டர்ம்ல இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா பசங்களா? எஸ் பசங்களா. ஓகே, இதுல என்னடா கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது, கேட்டிருக்கிறது என்னது? ஸோ கொடுத்துருக்கிறது என்னது? இட் இஸ் an adjoint of A அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A இன்வர்ஸ். யா. ஸோ ஃபைண்ட் A இன்வர்ஸ். எந்த சாப்டர் டஃபா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 5th சாப்டர், 6th சாப்டர், 7 அண்ட் செகண்ட் சாப்டர்ல செகண்ட் வால்யூம்ல நிறைய சாப்டர்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். பிகாஸ் அதுக்கான போதிய டைம் கொடுத்து அதை நம்ம டீச் பண்ணாலும் கவனிச்சிருக்க மாட்டோம். வேகமா போயிருப்பாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல நிறைய சாப்டர்ஸ் எடுத்திருக்காம விட்டுருப்பாங்க செகண்ட் வால்யூம். ஸோ மோஸ்ட்லி செகண்ட் வால்யூம்ஸ்ல போவாங்க. ஓகேவா? எஸ். எக்ஸசைஸ் 1.10 exercise 1.10 ஏதாவது இருக்கா நியூரா? I couldn't like you're asking example. exercise 1ல 10th sums கேக்குறீங்களா? ஓகே பசங்க. so what we have to okay first இந்த questions பாருங்க நியூரா. உனக்காக லாஸ்ட்ல நான் சொல்லி தரேன்டா சரிங்களா. எஸ் பசங்களா. ஓகே, எக்ஸாம்பிள் 10th question. ஓகே ஃபைன். சரிடா பசங்களா, ஃபர்ஸ்ட் இதை முடிப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரலா ஒரு சில சம்ஸ் டவுட்ஸ் இருக்கும், அதை நான் சால்வ் பண்றேன். ஓகே. ஸோ லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இந்த லைவ் பார்க்கணும். இன்னும் யாரெல்லாம் லைக் செக்ஷன்ஸ் இன்னும் லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ட்ரூலி என்ஜாய் தி கிளாஸஸ் இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா. அண்ட் இப்போ நம்மளோட தீமனல் பேட்சஸ்ல யூ கேன் ஆல் ஜாயின். நம்மளுக்கு 12th தீமனல் பேட்சஸ் இருக்கு. ஆனா அது போக உங்க ஜூனியர்ஸ்கிட்ட சொல்லுங்க 11th தீமனல் பேட்சஸ் இருக்கு சரிங்களா. சோ பசங்களா, இஃப் adjoint of A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, find A inverse. ஓகே,
A inverse சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. What do you do for this? எஸ் பசங்களா, இதுக்கு என்னடா பண்ணலாம்? adjoint of A கொடுத்துருக்கான், A inverse கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியணும். எப்பயுமே A inverseக்கு ஒரே ஃபார்முலா கிடையாது. A inverseனா ஒரே ஃபார்முலாவா? நோ. எஸ், குட். ஸோ இட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் adjoint of Aக்கு டிட்டர்மினன்ட் எடுத்துட்டு அண்ட் adjoint of A கூடவே மல்டிபிள் பண்ணிக்கணும். சரிங்களா மேம்? அப்போ இப்போதைக்கு எனக்கு இதுல ஒரே வேல்யூ என்ன மேம்? ஒரே வேலை என்ன வேலை கண்டுபிடிச்சா அது கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் அப்படின்னா இந்த adjoint of A ஓட டிட்டர்மினன்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். திஸ் சம் இஸ் சால்வ்ட். ஓகே, அப்ப இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், இந்த சம்ம அழகா சால்வ் பண்ணிடலாம். எஸ், ஹாய் பசங்களா, என்ன பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? we are not attending the paid classes. ஓகே, சோ பசங்களா adjoint of A என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இதோட டிட்டர்மினன்ட் என்னன்னு மட்டும் பார்த்துடலாமா? Good, Saraswati. Yeah. Okay, பசங்களா, ரெடியா? டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனி ரோ ஆர் எனி காலம். ஓகேவா? எனி ரோ ஆர் எனி காலம் எதை வேணா நீங்க பிக் பண்ணிக்கலாம். எனக்கு நீங்க சொல்லுங்க, இதுல எந்த ரோ ஆர் எந்த காலம் பிக் பண்ணா டிட்டர்மினன்ட் ஈஸின்னு நினைக்கிறீங்க? யா பசங்களா, எவ்ரிவன் எந்த ரோ ஆர் எந்த காலம் எடுத்துக்கலாம் அட்ஜாயிண்ட்க்கு? பொறுமையா பண்ணடா, ஏன்னா அப்பதான் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு டிட்டர்மினன்ட்ல வந்துட்டு சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் வரும். பிகாஸ் ஆஃப் மைனஸ் இஷ்யூ, சைன் இஷ்யூவால நிறைய ப்ராப்ளம் வரும். ஓகே, எஸ், டிராஃபிக்கிங் லைஃப். பட் நீங்க வந்து சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணி போக கூடாது, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செகண்ட் ரோ, ஓகே, ஸோ செகண்ட் ரோ ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஃபைன். ஸோ பசங்களா, இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாமா? வாட் இஸ் யுவர் adjoint of A? Your adjoint of A is equal to minus 1 2 2, right? And 1 2 2 2 2 1, ரைட்டா? ஸோ பசங்களை என்ன கண்டுபிடிச்சாலும் சரி, நீ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் சரி, adjoint கண்டுபிடிச்சாலும் சரி, என்னோட முதல் ரெக்வஸ்ட் என்னன்னா, ப்ளீஸ் புட் தி சைன் போட்டுக்கோ. ஸோ இட் ஸ்டார்ட் வித் பிளஸ், எப்பவுமே பிளஸ்ல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். சரிங்களா? இது நம்மளோட ரெக்வஸ்ட். சரிங்களா? இதனால நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யூ டோன்ட் அவாய்ட் தி ஸ்டெப்ஸ். இந்த பிளஸ் மைனஸ் ஸ்லிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் தான். ஸோ 1க்கு யூ ஹேவ் டு புட் மைனஸ். ஸோ எல்லாரும் என்ன சொன்னீங்கன்னா செகண்ட் ரோவை பிக் பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ இட் இஸ் minus 1 into 1 வர ரோ அண்ட் காலம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும். வெரி குட் பசங்களா. ஸோ இட் இஸ் 2 2 2 1. ஓகே, யூ ஹேவ் டு கிராஸ் மல்டிபிள் இட். 2 1s are 2 minus, ஓகே, and 2 2s are 4. It is conducted for so long, Saraswati. ஏன்னா ரெண்டு சாப்டர்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் 2 கூட பிளஸ் 2 வர ரோ அண்ட் காலம் விட்டுடணும். minus 1 into 1, it is minus 1. மைனஸ் போட்டுட்டு 2 2s are 4, right? ஓகே, நெக்ஸ்ட் காலம். எஸ், குட், பியூட்டிஃபுல் ஆன்சர் பசங்களா, சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அண்ட் minus 2 is equal to minus 2 and 2. So minus 1 minus 2 minus 2 2s are 4. என்னோட பேசிக் கன்ஃபார்ம் பார்க்கணுமா? அஃப்கோர்ஸ் மிஸ்டர் மைக், நீங்க இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் சோ யூஸ்ஃபுல். ஏன்னா ஒவ்வொரு பேசிக்ஸ்லயும் ஒவ்வொரு சாப்டர் தாண்ட சொல்லியிருப்பேன். இட் இஸ் சோ யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேவா? பார்த்துருங்க, ஒரு half an hour கூட ஆகாது, ரைட்? ஸோ பசங்க இதோட ஆன்சர் minus 2 into it is plus 2 and it is also minus 5, it is minus 10 and இவங்களை பண்ணீங்க அப்படின்னா it is minus 6, so it is plus 12, so it is 14 and I got 4 as my answer. Minus 6 plus 12. Okay, second row wrong. தப்பா எடுத்துக்கிட்டேன் நான் numbers. Shit. Okay, fine. It is 1, right? So 1. Okay, fine. So it is 2 and minus 5. It is plus 12. Okay. Then it is 9. Okay, fine. Then it is 9. Yeah. Second row wrong எடுத்துட்டேன். Yeah, that is right. So 9 தான் நம்மளோட ஆன்சர். அதை தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். What is your A inverse then? So it is plus or minus 1 by 3 into minus 1 2 2 1 1 2, right? And 2 2 1. Yes, this is your A inverse. சரிங்களா? இதுதான் நம்மளோட A inverse. ரைட்டா பசங்களா? Yeah. Perfect. Okay. ஸோ இந்த ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். இது ஆக்சுவலி எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு மேம் பப்ளிக்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ரிப்பீட்டட் ஆக்சுவலி 2 times. ஸோ எங்கெங்கெல்லாம் ரிப்பீட் ஆகுன்னு கேட்டிருக்கீங்கன்னா இட் இஸ் பப்ளிக் 2025ல கேட்டிருக்காங்க, ப்ளஸ்
எங்க கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மிட் டேர்ம்ல. ஓகேவா, உங்களோட மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும்ல. ஸோ லிட்டரலி 2 டிஸ்ட்ரிக்ட்லயாவது ஏதாவது ஒரு இயர் இந்த கொஸ்டின் கேட்டுருவான். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா இருந்திருக்கு. ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் 2 வகையில கண்டுபிடிக்கலாம். ஒன்னு மைனர் மெத்தட், இல்லைன்ற பட்சத்துல நாம ரோ எக்கோலியன் ஃபார்முக்கு தான் போகணும். அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மைனர் மெத்தட் பாசிபிள்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள். சரியா? இதை பார்த்தோன்னே நீ சொல்லிடலாம். இதோட பாத்தீங்கன்னா இட் இஸ் 8. அஃப்கோர்ஸ் இட் இஸ் ரேங்க் இஸ் 2, ரைட்? இதோட ரேங்க் வந்து 2 தான். நீங்க மைனர் மெத்தட் போட்டாலும் சரி, ரோ எக்கோலியன் மெத்தட் போட்டாலும் சரி, ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். இதுல எது மேம் ஈஸின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இதை பார்த்து நான் சொல்ற வரைக்கும் இது மைனர் மெத்தட் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ நீங்க ரோ எக்கோலியன் மெத்தடை விட இதுல மைனர் மெத்தட்ஸ் ஆர் டூ ஈஸி. பிகாஸ் ஆஃப் வாட் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதோட ரேங்க் ஆஃப் ஏ யாருக்கு ஈக்குவல்? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். சரிங்களா? இதுல எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்கு? பசங்களா, இதுல எத்தனை ரோ எத்தனை காலம்? ஆனா நம்ம கிட்ட 3 ரோ இருக்கு, 2 காலம் தான் இருக்கு. சரிங்களா? இதுல மினிமம்னு பார்த்தா 2. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? அப்போ இப்போதைக்கு உனக்கு ரேங்க் வந்து எய்தர் இட் இஸ் 1 ஆர் 2. சரிங்களா? எந்த மெத்தட்ல போடலான்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கணும்? அது உன் இஷ்டம்டா, உன் இஷ்டம். சரியா? இதை நீ எதுல போட்டாலும் சரி ஆன்சர் ஒண்ணுதான். ஓகே, நான் ரெண்டுமே இதுல போட்டு காட்டுறேன். யூ ஹாவ் அ பிராக்டிஸ். ரெண்டுல எது ஈஸியோ அதை போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு நான் ஏன் மைனர் மெத்தட் ஈஸின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா 2x2க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்ல. யா, ஸோ 2x2க்கு இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல பசங்களா? ஐ கேன் ஃபைண்ட் ஒன் 2x2 மெத்தட். ஸோ இட் இஸ் -1 3 4 and -7. சரியா? இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 7 - 12 which is -5. இது நாட் ஈக்குவல் டு 0. வேனிஷ் ஆகல, ஒரு மைனர் வேனிஷ் ஆகல. இதோட மைனர் என்னது? 2x2, ரைட்டா? இதோட மைனர் என்னது? ஸோ ஆர்டர் ஆஃப் மைனர் என்ன பசங்களா? இதோட ஆர்டர் ஆஃப் மைனர் 2, ரைட்? ஸோ அதனால 2x2 ஓட ஒரு டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு 0 ஆகல. அந்த ஒரு காரணத்தினால ரேங்க் என்னது? லிட்டரலி ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? இந்த மெத்தட்லயே கண்டுபிடிக்கலாம், ஆர் ரோ எக்கோலியன் மெத்தட். சரிங்களா? ஓகே, அப்ப ரோ எக்கோலியன் மெத்தட்ல எப்படி மேம் போடலாம்? எஸ், ஹவ் குட் யூ டூ திஸ்? நம்மளுக்கு தேவை என்ன ஃபார்மேட், என்ன கலர் ஷேப்? ரோ எக்கோலியன் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய லெட்டர் ஆர் ஆல்பபெட் என்னன்னா எல். ஓகே, ஒன்னு மைனர் மெத்தட் இல்லைன்னா ரோ எக்கோலியன் மெத்தட். ரெண்டுல யாராவது ஒருத்தரை போட்டா போதும், ரெண்டுக்குமே மார்க் இருக்கு. மார்க் தர மாட்டேன்னு யாரும் சொல்லல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டின் டைப்ல அவங்க என்ன மெத்தட்னே மென்ஷன் பண்ணல. சரியா? அவன் மைனர் மெத்தட்னும் சொல்லல, ரோ எக்கோலியன் மெத்தட்னும் சொல்லல. ஸோ யூ கேன் யூஸ் எனிதிங். எஸ், எந்த ஆல்பபெட் யூஸ் பண்ணணும்? நாம யூஸ் பண்ண வேண்டிய ஆல்பபெட் இட் இஸ் எல். பர்ஃபெக்டா? ஸோ 1 0 0 0 இதை அச்சீவ் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதுவோமா? ஏ இஸ் ஈக்குவல் டு -1 3 4 -7 3 -4. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அச்சீவ்டா. ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னது நம்மளுக்கு? 1 அச்சீவ்டா. எஸ், -1 இருந்தா என்ன, 1 இருந்தா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான். இல்ல மேம் எனக்கு 1 இருந்தா ஈஸி அப்படின்னா ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ரோவை மைனஸால மல்டிபிள் பண்ணிக்கோங்க. r1 இம்ப்ளைஸ் -r1. சரியா? அப்ப இது 1 - 3. It is 4. ஓகேவா பசங்களா? நெக்ஸ்ட் டார்கெட் என்னது? நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நான் கிரீன் கலர்ல போடுறல, இந்த 4ம் 3யும் நம்ம 0 ஆக்கணும். 4 and 3 should be 0. அப்ப என்னோட ரஃப் ஒர்க் என்ன? லிட்டரலி ரஃப் ஒர்க் மட்டும் நான் போடுறேன். இது எல்லாமே உன்னோட பிரெயின் கால்குலேஷன். இதை நீங்க வேகமா போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ரைட்? 4 and 3 நான் வந்துட்டு 0 ஆக்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் 1. அதை எப்படி பண்ண முடியும்? 1 4ஆல மல்டிபிள் பண்ணும், ஆர் 1 3ஆல மல்டிபிள் பண்ணும். தென் only it becomes 0, ரைட்? அப்போ செகண்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிட்டான். ஸோ 4 - 7 அண்ட் ஃபர்ஸ்ட் ரோவை 4ஆல மல்டிபிள் பண்ணும். யூ ஹேவ் டு மல்டிபிள் வித் 4. ஸோ இட் இஸ் 4 and -12. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ சைன் சேஞ்ச் ஆகும். 4ல 4 போச்சுன்னா 0 and 7 + 12 it is 5. ரைட்டா? ஞாபகம்? நெக்ஸ்ட் தேர்ட் ரோவை அப்படியே எழுதிக்கணும். ஸோ 3 - 4. ஃபர்ஸ்ட் ரோவை யூ ஹேவ் டு மல்டிபிள் வித் 3. ஸோ 3ஆல மல்டிபிள் பண்ணா 3 and -9, ரைட்?
ஓகே குட் பசங்களா. ஸோ இப்போ வந்துட்டு யூ ஹாவ் டு டூ எஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ திஸ் பிகம் மைனஸ், இட் பிகம் பிளஸ். இப்போ சப்ராக்ட் பண்ணீங்க என்ன வரும், சேம் 0,5ங்கிற ஆன்சரே நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். ரைட்டா? ஓகே. அப்போ வாட் இஸ் த மேட்ரிக்ஸ்? யுவர் மேட்ரிக்ஸ் இஸ் 1 - 3 0 5 0 5. இத பார்த்தாலே தெரியுது இந்த ரோவும் இந்த ரோவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் அவனை சப்ராக்ட் பண்ணா போதும். யூ வில் கெட் வாட்? சப்ராக்ட் பண்ணா என்ன போகும், நம்மளுக்கு 0வா ஆயிரும். ரெண்டுமே 0வா ஆயிரும். இப்போ கவுண்ட் தி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஓகே, கவுண்ட் தி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். வாட் இஸ் யுவர் ரேங்க் பசங்களா? எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு? 2 தான் இருக்கு. ஸோ யுவர் ரேங்க் இஸ் 2. ஓகே, எந்த மெத்தட் போட்டாலும் சரி 2 மார்க் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? புரிஞ்சுதா பசங்களா? இப்போ நீங்க ஸ்டெப் வைஸ் பார்த்தப்போ உங்களுக்கு இந்த மைனர் மெத்தட் ஈஸியா இருந்திருக்கும். ரைட்டா? ஏன்னா இது 2x2 தான். 2x2 இருக்கு, நான் ஈஸியா டிட்டர்மினன்ட் எடுத்துருவேன். அது டிட்டர்மினன்ட் பார்க்கும் போது 0 இல்லைன்னா அதுதான் என்னோட ரேங்க். கரெக்டா? எஸ். உங்களுக்கு எந்த மெத்தட், சில டைம் வந்து மைனர் மெத்தட் கஷ்டமா இருக்கும். ஏன்னா 3x3 கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நீங்க ரேங்க் மெத்தட்ல போயிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். கரெக்டா? ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டுக்குமே ஆன்சர்ஸ் இருக்கு. ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இது மேம், இதுதான் வந்துட்டு மோஸ்ட் ரிப்பீட்டட். இது எவ்வளவு வருஷமா ரிப்பீட் ஆகிற விஷயம் அப்படின்னா இட் இஸ் ஃபார் டெக்கேட்ஸ். ஓகேவா? 10 இயர்ஸ்க்கு மேல இந்த ஒரு கொஸ்டின் வந்து நம்மளோட 12th மேக்ஸ் சிலபஸ்ல இருக்கு. அப்படின்னா இது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஆர்த்தோகனல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. ரைட்டா? ஆர்த்தோகனல்னா என்ன அப்படின்னு கேட்கிறான். ஆர்த்தோகனல்னா என்ன பசங்களா? டூ யூ நோ வாட் இஸ் ஆர்த்தோகனல்? ஆர்த்தோகனல் அப்படிங்களா அது ஒரு மேட்ரிக்ஸோட டைப், வேற யாரும் கிடையாது. இட் இஸ் அ மேட்ரிக்ஸ் டைப். எப்படி சிமெட்ரிக் படிக்கிறீங்க, ஸ்கியூ சிமெட்ரிக் படிக்கிறீங்க, அந்த மாதிரி ஆர்த்தோகனல்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஓகே. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பத்தின டீட்டெயில் என்ன, இது எந்த டைப் மேம், எந்த குவாலிட்டி உள்ள ஒரு மேட்ரிக்ஸ், எந்த குவாலிட்டி உள்ள மேட்ரிக்ஸ்? எஸ், பர்ஃபெக்ட்ரா. ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணா ஐ ஷுட் கெட் அன் ஐடென்டிட்டி. ரைட்? ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரணும். ரைட்டா? ஓகே மேம். அப்படின்னா இதோட ஏ இன்வர்ஸ், இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆர்த்தோகனல்னா இன்னொரு வேர்ட்ல நான் சொல்லலாம், ஏக்கு இன்வர்ஸா ஏ டிரான்ஸ்போஸே இருக்கும். அப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் தான் நம்மளோட ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, அதனால ஏவி ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணா யூ கெட்டிங் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி கிடைக்குதுன்னா அவன் தானே நம்மளோட இன்வர்ஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் இன்வர்ஸ். ரைட்? ஆர்த்தோகனலுக்கு சொல்றேன். சரியா பசங்க எவ்ரிவன்? ரைட். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஏவை கொடுத்துருக்கான். வாட் இஸ் யுவர் ஏ? ஸோ இட் இஸ் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, சைன் தீட்டா காஸ் தீட்டா. கரெக்டா? எஸ். வாட் இஸ் யுவர் ஏ டிரான்ஸ்போஸ்? ஏ டிரான்ஸ்போஸ்னா என்ன பண்ணுவீங்க, ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்க இருக்க காலமை நான் இப்படி ரோவா எழுதணும். ரைட்டா? ஸோ ரைட் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. And இவங்களை எழுதணும். So it is minus sin theta cos theta. மல்டிபிள் பண்ணோம். You have to multiple it. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எந்த ஆர்டர்ல வேணா மல்டிபிள் பண்ணலாம். ரைட்? நீங்க கேட்கலாம் ஏ டிரான்ஸ்போஸை முன்னாடி போடலாமா? தாராளமா போட்டுக்கோ. யாரை வேணா முன்னாடி போட்டு மல்டிபிள் பண்ணுங்க. ஆன்சர் ஐடென்டிட்டின்னு தான் வரணும். சரிங்களா? ஸோ இட் இஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா அண்ட் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, நான் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு போடலையா? மாத்திட்டேன். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் மல்டிப்ளைங் ஏ டிரான்ஸ்போஸ் வித் ஏ. ஓகேவா பசங்களா? எஸ். நான் மல்டிபிள் பண்ற ரைம் தெரியும்ல, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். சரிங்களா? அப்போ காஸ் தீட்டா ஸ்கொயர் பிளஸ் சைன் தீட்டா ஸ்கொயர். ரைட்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஓகேங்களா? எஸ். இப்போதான் லைவ் வரீங்களா? எஸ். நவ் யூ கேன் அட்டெண்ட் இட். ஸோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா அண்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எப்படிங்கிற ஆன்சர் வருமா பசங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டேர்மும் 0. வை? ஆஃப்கோர்ஸ் யா, ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம். ஐடென்டிட்டி யூஸ் பண்ணா இந்த டேர்மும் 1ஆ மாறிடும். So it is 1 0 0 1. So it is identity.
அப்போ ஏவும் ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிபிள் பண்ண ஐடென்டிட்டி கிடைக்குது. அப்போ ஏங்கிறது ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? யா பசங்களா? ரைட்டா? புரிஞ்சவங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, we will get சென்டம். நம்மளுக்கு சென்டம் மட்டும் தான் ஒரே மோட்டிவ் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூட்டா நோட் பண்ணோம். ஓகேவா? பப்ளிக் லைக் இது வந்துட்டு எப்போனா 2023ல வந்து பப்ளிக் கொஸ்டின். சரிங்களா? இதுல என்ன கேட்டிருக்கான், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 3 அப்படின்றத காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 3 அப்படின்னா இதுல மேம் இதுக்கு ரோ எக்கோலியன் மெத்தட் பெட்டரா இல்ல மைனர் மெத்தட் பெட்டரான்னு கேட்டனா நான் ஒன்னு சொல்லிட்டா, இதுக்கு மைனர் மெத்தட் பெட்டர். ரைட்? ஏன்னா ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் மட்டும் நீ காமிச்சா போதும், அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ அவனே சொல்லிட்டா 3ன்னு. அப்ப எந்த 3x3 இதுல நீ எடுத்தாலுமே அது 0 ஆகாது. ரைட்டா பசங்களா? அடிச்சு சொல்ல முடியாது. யூ ஷுட் ஹேவ் ஒன் மேட்ரிக்ஸ் இஸ் 0. ஓகே, நோ ப்ராப்ளம். எக்கோலியன் மெத்தட்ல போறனால எக்கோலியன் மெத்தட்ல போலாம். ஓகேவா பசங்களா? இட் இஸ் கம்ப்ளீட்லி யோர் விஷ். நீங்க என்ன சொல்றீங்களோ அது இங்க நடக்கும். ரைட்டா? சோ மைனர் மெத்தட் ஆர் எக்கோலியன் மெத்தட் எதுல போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யூ கேன் சே. ஓகே, ஓகே, ரெண்டுமே நான் இங்க போட்டு காட்டட்டா? யா பசங்களா? You want me to put two methods or ஒரு மெத்தட் மட்டும் எங்க போட்டு காமிச்சா போதுமா? மைனர் மெத்தட் இஸ் இனஃப். ரெண்டுமே ஓகே ஃபைன். ஸோ ரெண்டுமே போட்டுலாம் எனக்கு நோ ப்ராப்ளம். இட் இஸ் மைனர் மெத்தட். ஓகேவா? அப்போ மைனர் மெத்தட்ன்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த நீங்க எழுதிடணும். மைனர் மெத்தடுக்கு முன்னாடி இந்த டைலாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யுவர் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 4 அண்ட் காலம் வந்து 3. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 3. டன் பசங்களா? சோ இத வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு மார்க் இருக்கு. சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட்க்குன்னு ஒரு 0.5 மார்க் இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு ஒரு 0.5 மார்க் இருக்கு. மைனர் மெத்தட்ல போடுறீங்க அப்படின்னா யூ ஷுட் இன்வெர்ஸ் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதி ஆகணும். அதுக்கப்புறம் சோ அதுக்கப்புறம் இப்போ 3. அப்ப 3னா ஏதாவது 3x3 மேட்ரிக்ஸை ஃபைண்ட் பண்ணுங்க. எந்த 3x3 மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் போடலாம். ஸோ 1 2 -1 1 2 -1 3 -1 2 1 -2 3. ஓகே, எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா எழுதிட்டேனா? ஃபைண்ட் திஸ். ஸோ ஃபைண்ட் திஸ் டிட்டர்மினன்ட். இதோட டிட்டர்மினன்ட் மட்டும் வேகமாக கண்டுபிடிங்க. யூ ஹேவ் டு இன்க்ளூட் தி சைன். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ரைட்? ஸோ 1 into -1 into 3 it is -3 -2 into 2 it is -4. ரைட்? அதுக்கப்புறம் -2 into 3 3s are 9 -2. அதுக்கப்புறம் பிளஸ் ஆஃப் -1. அதுக்கப்புறம் 3 into -2 it is -6 -1 into -1 it is -1. ஸோ +4னா இங்க 1 வரும். இது 7னா it is -14. அண்ட் இதோட ஆன்சர் என்னது? it is -6 +1 -5 -5ன்றப்போ இது +5. It is obviously not equal to 0. சரியா? நீ எதுவுமே கொண்டு வர வேண்டாம். ஜஸ்ட் நாட் ஈக்குவல் டு 0ன்ற ஒரு விஷயத்த மட்டும் கொண்டு வந்துட்டாலே போதும். ஸோ இந்த மைனரோட வேல்யூ ஆர்டர் என்னது? 3x3. அப்போ we find one 3x3 matrix whose determinant does not vanish. கரெக்டா? அது vanish ஆகல. அந்த ஒரு ரீசன்னால rank of A will be 3. rank of A will be 3. அது 3ஆ தான் இருக்கும். சரியா பசங்களா? பர்ஃபெக்ட்டா? இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்னது? அப்ப நெக்ஸ்ட் விஷயம் என்னப்பா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? we have to check for எக்கோலியன் மெத்தட். ரைட்? அப்போ ரேங்க் ஃபர்ஸ்ட் A போடுவீங்க. what is your A matrix? so I hope it is 1 2 -1 3 -1 2 1 -2 3. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1 -1 1 1 -1 1. சரிங்களா? அப்போ வாட் இஸ் அ ப்ராப்ளம் பசங்களா? இங்க பார்த்தனா 3 காலம்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ எல் மெத்தட் ரொம்ப பெருசு. டபுள் எல் வேணும். ஓகே, 1 0 0 0. அதுக்கு கீழே 3 0 வரணும். நெக்ஸ்ட் விஷயம், இங்க ஒரு எலமெண்ட் இருக்கணும். அதுக்கு கீழே 2 0 வரணும். தென் ஒன்லி 0. ரைட்? இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல கொண்டு வரணும். சரிங்களா? இது வரைக்கும் 3x3 தாண்டல. ஸோ எக்கோலியன் மெத்தடுக்கு எல் ஷேப் மட்டும்தான். ஆனா இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட்ல ஒரு 3 0 அச்சீவ் பண்ணும். செகண்ட்ல ஒரு 2 0. தேர்ட் காலம் போகும்போது ஒரு 0. இது எல்லாமே அச்சீவ் பண்ணும். சரியா பசங்களா? ஒரே அப்படியே பிரமிட் ஷேப்ல வரணும்.
பிரமிடாட்டா வரணும். ஓகே, யா ரைட். இதுல 1 இருக்கு, பர்ஃபெக்ட். அப்ப இந்த 3 1 1 இதை மட்டும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணா போதுமா? சி மை ரஃப் காலம். ஓகே, ரஃப் காலம். ஓகேவா? நான் வேகமா போட்டுருவேன். இப்போ வந்துட்டு அந்த க்ளூலாம் சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரைட்டாவே ரோ ஆப்ரேஷன் போட்டுருவேன். சரியா பசங்களா? யூ ஷுட் ஹாவ் அ ப்ராக்டிஸ், ரைட்? ஸோ இட் இஸ் 3 - 1 2. ஃபர்ஸ்ட் ரோவை 3ஆல மல்டிபிள் பண்ணிருப்பேன், கரெக்டா? ஸோ இட் இஸ் 3 6 -3. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாவே சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ். ஸோ 0 -7 and +5. 1 2 -1. What is the answer? 0 -7 5. கரெக்டாங்க. ரோ 2 implies ரோ 2 -3 R1. சரிங்களா மேம்? இது ரெண்டு என்ன பண்றது? ஸ்ட்ரெயிட்டாவே சப்ராக்ஷன், ஸ்ட்ரெயிட்டாவே சப்ராக்ட் பண்ணா போதும். ரோ 3 implies ரோ 3 - ரோ 1. ஓகேவா? 1 இருந்து 1 போச்சுனா 0, -2 இருந்து -2 போச்சுனா -4, 3 இருந்து -2 it becomes +4. Okay, yes. Yeah, Pragadish, what is your doubt? R4 is equal to R4 - R1 ra. Okay, R4 - R4 - R1. So 1 to the 1 pochna 0, minus of -2 -3, and 1 minus of minus, it is +2. When it is 0, what will be, ma'am? அது 0வா இருந்தா வேற ஏதாவது 3x3 மொத்தமா எவ்வளவு 3x3 இருக்கோ அது எல்லாத்துக்குமே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் பிரகதீஷ். யா, இப்போ நீங்க உங்க டவுட் உனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க வந்து இது ஈக்குவல் டு 0ன்னு கேக்குறீங்க. இது ஈக்குவல் டு 0னா இதுல வேற ஏதாவது 3x3 பாசிபிள்னா அதையும் செக் பண்ணணும். இதுல வேற ஏதாவது 3x3 பாசிபிளா? எஸ், இவனுங்க 3 பேர், ரைட்? இவங்க 3 பேர்த்த வச்சு ஒரு 3x3 பாசிபிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரோ, இந்த 2 ரோ இவங்களை வச்சு ஒரு பாசிபிள், ரைட்டா? ஸோ இன்னும் 2 3x3 இருக்கு. அண்ட் யூ ஹாவ் அகைன் ஒரு 2 3x3 இருக்கு. இந்த 2 3x3க்கு நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதுவும் 0 ஆச்சு அப்படின்னா வேற வழியே கிடையாது, 2x2க்கு போய்க்கணும். சரியா? எல்லா மைனஸுமே பாசிபிளா இருக்கு, எல்லா மைனஸுக்குமே பார்க்கணும், ரைட்? பர்ஃபெக்ட் பசங்களா. இப்போ 0 0 0 அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் விஷயம் என்னது? வாட் வி ஹேவ் டு டூ? ஓகே, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. இந்த ரோ பார்க்க மல்டிபிள்ஸா இருக்கு, கரெக்டா? It is multiple of 4. எல்லாமே multiple of 4. So straight away 4 ஆல divide பண்ணிக்கலாமா? Yeah, we can divide by 4, right? So the 4 ஆல divide. எதுக்கு மேம் அப்படி பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லடா, 1 1 வந்துரும். ஸோ தட் எனக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக தான். சரியா? ஸோ இந்த ரோ 3யும் ரோ 2வையும் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி ஐ வில் ஜஸ்ட் டிவைட் பை 1. 1 ஆல டிவைட் பண்ணிடுவேன். ஸோ -4 ஆல டிவைட் பண்ணிடுவேன். இப்போ 0 1 -1 and 0 -3 2, ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம்? இவங்க ரெண்டு பத்தி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 -1 0 1 -1 0 -7 5 and 0 -3 2. சரியா பசங்களா? எஸ். நவ் யூ ஹாவ் டு கன்ஃபர் இட். ஓகே, 7 and -5 -7 and 5 இல்லையா? You should have -7, right பசங்களா? -7 தான்டா வருது, +7 வருது. It is -7 or +5? +7. I am getting as -7. ரெண்டு பேத்துக்கும் சைன் வேற, ஸோ சைன் டிஃப்ரெண்டா தானே ஆகும். ஓகே பசங்களா, லெட் மீ மைனஸ், ரைட்? ஓகே, பர்ஃபெக்ட். சரிடா, இப்போ என்ன பண்ணணும்? இவனையும் 0 ஆக்கணும், ரைட்டா? இவனையும் 0 ஆக்கணும். ஸோ -7 5 இவங்களை வந்து 7ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ 7ஆல மல்டிபிள் பண்ணால் 7 -7. now you just சப்ராக்ட் பண்ணிட்டீங்க, ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணால் -2, ரைட்? இப்போ இவங்களையும் பண்ணுவீங்க. -3 2, you have to multiple with 3 3 -3. when you subtract it, it becomes 0 and it is +5, right? 0 and +5 -1 தான். Okay, 0 and -1. So 1 2 -1 0 1 -1 0 0 -2 0 0 -1. Yeah, okay. So இந்த ரோவும் ஐடென்டிக்கல், ஓகேவா? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, ஐடென்டிக்கல்.
just straight away அது subtract ஆயிரும் சரிங்களா so straight away அது subtract ஆயிரும் 1 2 minus 1 0 1 minus 1 0 0 minus 2 0 0 0 ஓகேவா எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லடா இப்போ R4 ஓகேவா R4 ரைட் இவனை இவங்களை ஹாஃபால டிவைட் பண்ணிட்டு ஆட் பண்ணா ஹாஃபால டிவைட் பண்ணி சப்ராக்ட் பண்ணா இட் வில் கெட் 0 ரைட் ரெண்டு பேரும் மல்டிபிள்ஸ் 1 and 2 is multiple 1 is multiple of everything ஸோ ஏதாவது மற்றவங்களோட மல்டிபிள் ஈஸியாக எழுதிட முடியும் அவங்கள அந்த நம்பரால் டிவைட் பண்ணால் 1 கிடைச்சிரும் ரைட்டா ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்னது 3 நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 3 சரிங்களா எஸ் ஓகே டியா நோ ப்ராப்ளம்டா சரிடா பசங்களா புரியுதா எஸ் வெதர் கிராமர்ஸ் ரூல் கேன் பி யூஸ்ட் ஓகே கொஸ்டினை ஃபுல்லாக படிக்காம கிராமர்ஸ் ரூல் மொத்தமும் போட்டு சால்வ் பண்ண வேண்டாம் அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் கிராமர்ஸ் ரூல் அப்ளை ஆகுமா இல்லையான்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே ஐ ஆம் சேயிங் எப்போ கிராமர்ஸ் ரூல் அப்ளை ஆகுமா இல்லையான்னு கண்டுபிடிப்போம் ஏன் பசங்களா வென் யூ ஃபைண்ட் ஓகேவா எப்படா கண்டுபிடிப்பீங்க எப்போ அப்ளை ஆகணும் வென் டு அப்ளைன்னு எப்போ உனக்கு தெரியும் எதை வச்சு சொல்வீங்க ஓகேவா மேம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாம் நோ ப்ராப்ளம் எஸ் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியுமா எந்த கண்டிஷன் அப்ளை பண்ணா இது கிராமர்ஸ் ரூல் அப்ளை ஆகுமா ஆகாதா நான் சொல்லியிருக்கேன் அஃப்கோர்ஸ் ஐ செட் நான் வந்து இந்த கிராமர்ஸ் ரூல் உங்களுக்கு சொல்லும் போது இந்த விஷயத்த சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன் எஸ் பர்ஃபெக்ட் டெல் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 ரைட் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதுவீங்க நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அதை வச்சு கிடையாது இதில் இந்த ஏவோட டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா மட்டும்தான் கிராமர்ஸ் ரூல் அப்ளிகபிள் ரைட்டா இந்த கண்டிஷன் தெரிஞ்சுக்கோ ஒன்லி டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான் ஸ்ட்ரெயிட்டாவே அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க சரிங்களா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா பசங்களா எஸ் எவ்ரிவன் அதுதான் சோ ஈஸி ரைட் யா பர்ஃபெக்ட்டா ஓகே வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இங்க அப்ப A ஓட மேட்ரிக்ஸ் பேர் என்ன இங்க 1 1 2 2 ஓகே இத பார்த்தாலே சொல்லலாம் இதோட டிட்டர்மினன்ட் 0 தான் இட் இஸ் நாட் இது ஓகே 2 cross 2 கண்டுபிடிங்க இட் இஸ் 2 minus 2 இட் இஸ் obviously 0 அப்ப கிராமர்ஸ் ரூல் அப்ளை ஆகுமா no கிராமர்ஸ் ரூல் cannot be used here இது இங்க யூஸ் ஆகாது ஓகே இட் won't be used here ரைட் அவசங்களா not applicable perfect ra very good so adjoint of A is equal to 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6 சரிங்களா ஓகே அப்ப 2 marks னா எந்த மாதிரி ஒரு டைப்ல கேட்டிருக்காங்கன்னா see always they asking A inverse கேக்குறாங்க adjoint of A கொடுத்துட்டு so what is the formula பசங்களா A inverse is equal to plus or minus 1 by square root of mod H into adjoint of A. Right? Okay. What is adjoint of A determinant? Adjoint of A determinant என்னது? ஓகே நான் ஸ்ட்ரெயிட் அவே போடுறேன் இதுல எந்த ரோ ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா அதுல ஆல்ரெடி 2 எலிமெண்ட் 0 ரைட்டா அப்போ இவனோட மைனரை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் -2 மைனரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் சரிங்களா ஓகே இதோட சைன் நடுவில் வர சைனோட சைன் வந்து மைனஸ் ஓகேவா அவங்களோட சைன் என்னது பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்போ இவங்களோட சைன் என்னது மைனஸ் இப்போ minus of -2 minus of -2 into ஓகேங்களா 6 into 6 36 minus 3 into -16 it is plus 18 so 36ல 18 போச்சுன்னா 18 தான் and 18 into 18 it is 36 no 36ல 18 போச்சுன்னா 18 தானே பசங்களா how it becomes 24 so your final answer is 36 which is not equal to 0 okay right so what is the answer pasangla A inverse is equal to plus or minus 1 by square root of 6 into what is the adjoint 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6 okay so it is plus or minus 1 by 36 sorry right so it is 6
ஓகே எஸ் பர்ஃபெக்ட்ரா. இப்போ இந்த 6 உள்ள கொண்டு போயிட்டாலும் சரி கொண்டு போனாலும் சரி ஆன்சர் ஒன்று தான். சரியா? வெளியே வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை மேம் வெளியே வேண்டாம் டிவைட் பண்ணிடுற அப்படின்னா யூ கேன் டிவைட் இட் 0/6 0 -2/6 னா -1/3 0 and 1 1/3 -1 -1/2 0 1. This is your inverse. அப்போ இதுதான் நம்மளோட A inverse. சரிங்களா? எஸ் எவ்ரிவன் கிளியர் ரைட்? ஸோ எல்லாத்துக்குமே ரீகால் ஆகுது இல்லை? யா. Solve the system of linear equations by matrix inversion method. Matrix inversion மெத்தடால நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? மேட்ரிக்ஸ் எந்த மெத்தடா இருக்கட்டும், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல் அண்ட் என்ன மெத்தடா இருந்தாலும் சரி ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா AX = B. இந்த ஸ்டெப்பை எழுதியே ஆகணும். சரியா? அதுல ஏங்கிறது கொடுத்துருக்க சிஸ்டமோட கோஃபிஷியன்ட். யாரெல்லாம் கோஃபிஷியன்ட்? 2 -1 3 2. Okay, what is your x? X and y. Okay, ma b என்னது 8 -2. சரிங்களா? பர்ஃபெக்ட்டா, வெரி குட். யா. ஸோ இங்க இருக்க மேட்ரிக்ஸ் இந்த சைடு வந்தா இன்வெர்ஸ். ஓகே, யா. 2/2க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க தெரியுமா? கண்டுபிடிக்க தெரியலனா யூ ஹாவ் டு நோ ரைட். 2/2க்குலாம் இன்வெர்ஸ் பக்காவா ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் 3 2 இன்வெர்ஸ் 8 -2. Okay, how will you find the inverse of 2 cross 2? 2 cross 2 inverse என்னது? Same. இதுக்கு வந்து 1/determinant of A into adjoint of A. இதுதான் formula. சரிங்களா? What is determinant of A? Determinant of A எப்படி கண்டுபிடிப்பீங்க? Cross multiplication. 2 into 2 it is 4. Minus. இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா -3. So -3. இதுதான் உன்னோட determinant value, right? Adjoint of A என்ன பண்ணுவீங்க? What you will do for adjoint of A? இந்த பெரிய டயகனலை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். பெரிய டயகனலை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். மற்ற ரெண்டு பேர்த்துக்கு சைன் சேஞ்ச் பண்ணும். ஸோ இட் பிகம் 1 and become -3. அவ்வளோதான் அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய டயகனல் மெயின் டயகனல்ல ஷிஃப்ட் பண்ணி எழுதுங்க. மற்ற ரெண்டு பேர்த்துக்கும் சைன் மாற்றி எழுதுங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் இட்? இட் இஸ் 1/7 into 2 1 -3 2. ஓகே பசங்களா? எஸ். இப்போ இவனையும் மல்டிபிள் பண்ணு. அப்போ xy = 1/7 ரைட் இன்டூ 2 2 1 -3 கூட 8 and -2 மல்டிபிள் பண்ணும். ரைட்? 1/7 ஆன்சர் வந்துச்சா? பர்ஃபெக்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணீங்க. 8 2 16 16 -2 it is 14. அண்ட் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 24ல 4 போச்சுன்னா -24 -4 -28. So when you do it, what do you say answer? So it is 2 and -4. Up x oda value 2, y oda value -4. Okay, x value is 2 and y value is -4. Perfect, very good. Yeah, super. Okay, Cramer's rule. Solve by Cramer's rule. You have to solve by Cramer's rule. Cramer's rule solve பண்ண போறீங்க. அப்ப solve பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? Yeah, fadafit. You have to find A cross B, right? So determinant of A மட்டும் கண்டுபிடிங்க. What is determinant of A? That is delta. ஓகேவா? அந்த டெல்டான்னு வெச்சுக்கோங்க. டெல்டாவோட வேல்யூ என்னது? 5 -2 1 and 3. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுற பசங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் எப்பவுமே ஈக்குவல் டு அப்புறம் வச்சுக்கோ. தட் இஸ் சோ ஈஸி, ரைட்? அப்போ 5x - 2y = -60 and x + 3y = +7. ஓகேவா? இதுதான் உங்களோட சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ டெல்டா வேல்யூ என்னது? 5 -2 1 3. இவங்களுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 5 3s are 15 மைனஸ் இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா -2. ஸோ இட் இஸ் 17. ஓகே, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ கிராமர்ஸ் ரூல் அப்ளை ஆகும். ஓகே, அண்ட் டெல்டா ஒன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காலமை கான்ஸ்டன்ட் காலமால ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காலம்ங்கிறது என்னது? இவங்களை தூக்கிட்டு இவங்களை போடணும். ஓகே, ஸோ -16 7. செகண்ட் காலம் அப்படியே தான் இருக்கும். -2 and 3. when you multiple இவனையும் மல்டிபிள் பண்ணா 48 மைனஸ் இவங்க ரெண்டு பத்தியும் மல்டிபிள் பண்ணா 14. ஸோ இட் இஸ் பிளஸ் 48ல 14 போச்சுன்னா 4 and 3. ஓகே, -34. ஓகே, வாட் இஸ் டெல்டா 2? டெல்டா 2க்கு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே இருக்கும்.
5 1 அப்படியே இருக்கும். செகண்ட் காலம் பதில் கான்ஸ்டன்ட் காலம். சரிங்களா? இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ணா 35 மைனஸ் இவங்க ரெண்டு பத்தி பண்ணா -16. ஸோ ரெண்டு பத்தி ஆட் பண்ணுங்க. இவங்களை ஆட் பண்ணா 51. ஐ ஹோப் அவ்வளோதான் பசங்களா. ஸோ இப்போ XY வேல்யூ வேணும் மேம். எக்ஸுக்கு என்ன வேல்யூனா டெல்டா 1/டெல்டா. எல்லாத்தையும் டெல்டாவால் மட்டும்தான் டிவைட் பண்ணும். ஸோ -34/17 which is -2. Okay, and y is equal to 51/17 which is 3. சரிங்களா? y ஓட வேல்யூ -2 and x ஓட வேல்யூ 3. Everyone got it? Like ma'am, you accidentally got into VDL batch. Can I shift to terminal batch? Acho Sunshine, it is actually a technical issue, but நான் கேட்டு பார்க்கட்டா? You please can me you message to our நம்மளோட இமெயில் இருக்குல்ல tn dot sorry Vedantu tn. ஓகே ஒரு நிமிஷம். Vedantu tn team@gmail.com. சரிங்களா? அதுக்கு ஒரு மெயில் மட்டும் போட்டு விடுங்க சன்ஷைன், ஸோ தட் யுவர் இஷ்யூ வில் பி சால்வ். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? எஸ் பசங்களா, சூப்பர், கிரேட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் we go on to the next question. Fine. Okay, fine. What will you do for this? 2 marks. If adjoint of A is equal to 1 2 0 1, then find A. Okay? Then find A. Adjoint of A is equal to 1 2 0 1, then find A. எப்படிடா A கண்டுபிடிக்க? எஸ் அர்ச்சனா, பட் 2 மார்க்ஸ் மட்டும் தான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பசங்களா, give me some idea. Yeah, what you will do for this question? டக்குன்னு சொல்றா, நம்ம கிட்ட டைம் இல்ல. யா, இதுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வருதா பசங்களா? யூ ஆல் ரிமெம்பர் எனி ப்ராப்பர்ட்டிஸ்? யா, எனிவன் ஏதாவது ப்ராப்பர்ட்டி? மேம், அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜ் எடுக்கணும். ஓகே, okay, what is the question they have asked? They are asking for a A, right? They are not asking for inverse பசங்களா. இன்வர்ஸா இருந்தா தானே நீங்க சொல்றது. Question wrong. அதுக்குள்ள கொஸ்டினே ராங்னு சொல்லிடுவீங்களாடா? ஓகே, நோ கொஸ்டின் இஸ் நாட் ராங். ஓகே, இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் மாதிரி. சரியா? இதை வந்து நான் ஒரு இட் இஸ் கம் இன் சம் லாஸ்ட் இயர் குவாலிஃபிகேஷன்ஸ். யா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மேம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாட் இஸ் ஏ? ஏ ஆக்சுவலி என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஆனால் இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜே வந்து மல்டிபிள் பண்ணணும். ரைட்டா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஓகே, திஸ் இஸ் தி ஃபார்முலா, ரைட்? எவ்ரிவன், இந்த ஃபார்முலால யாருக்காவது ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? யா, எனிவன், இந்த ஃபார்முலால யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா? சே எஸ் ஆர் நோ ஃபார் எஃபர்ட். நோ, ரைட்? ஓகே, பர்ஃபெக்டா. இந்த மேட்ரிக்ஸா அவனே கொடுத்துட்டான். ஓகேவா? நோ ப்ராப்ளம். அப்போ இவங்களுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க தான் சிக்கல் இருக்கு. சி,
நம்ம இப்போ வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் which determinant you can have it adjoint of aக்கு டிட்டர்மினன்ட் தெரியும். what is the determinant value 1 minus 1. okay, what is the value 1. சரியா? ஓகே, பர்ஃபெக்ட்டா. இப்போ adjoint of a, ஓகேவா, நம்மளுக்கு தேவை adjoint of a மேட்ரிக்ஸ். சரிங்களா? இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப்? ஓகே, தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங். ஓகேவா, அதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதுதான் என்னது? everyone knows the properties. எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும்ல, which is in ஓகேவா theorem 1.9 property page number I think page number 9 எடுங்க பார்க்கலாம் டக்குன்னு புக்லயே. ஓகேவா, ஆர் அதை ஒரே நிமிஷம் புக்கவே நான் ஷோ பண்றேன். எந்த பிடிஎஃப் எந்த பேஜ் நம்பர் மேம்? I think it is page number 9 or 13 something. 9 or 30 இதுல ஏதாவது ஒரு பேஜ் நம்பர் தான். theorem 1.9 சரிங்களா? theorem 1.9 பேஜ் நம்பர் 8 ரா. ஓகேவா, பேஜ் நம்பர் 8. சரிங்களா? என்ன கேட்டிருக்கேன்? adjoint of a ஓட டிட்டர்மினன்ட் எனக்கு வேணும். ஓகேவா, adjoint okay. இது எந்த ப்ராப்பர்ட்டி வச்சு போடலாம்? ஓகேவா, நான் உன்னை புக்கை எடுத்துட்டு சொல்லிட்டு தான் கேட்கிறேன். we have 6 properties, right? we have 6 properties 1 2 3 4 yeah 6 properties இருக்கு. அதுதான் தெரியாதா? சரி, இதுல எதை யூஸ் பண்ணலாம்? ஏதாவது ஒரு கெஸ் பண்ணுங்க. எதை யூஸ் பண்ணலாம்? யூஸ் கரெக்டா இருக்கும். மேம், இத ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? நோ, அந்த ப்ராப்பர்ட்டி இல்ல. எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுமாம்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி. which property we have to use? செகண்ட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? யா சார், நான் பார்த்துட்டேன்னா நீங்க சொல்றது வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? எனக்கு தேவை செகண்ட் ப்ராப்பர்ட்டி. என்னமா ப்ராப்பர்ட்டி? adjoint of a-க்கும் determinant of a-க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. தட் இஸ் n-1. ரைட்டா? இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நீ நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா adjointன்னு ஒரு வேர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அந்த மேட்ரிக்ஸ் தான் இங்க இருக்கு. ரைட்டா? ஓகே, இதே ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ adjointன்னு ஒரு வேர்ட் வந்துருச்சு. இப்போ பிராக்கெட்குள்ள நம்மளுக்கு யார் இருக்கா? adjoint of a இருக்காங்க. ஓகேவா, நம்மளுக்கு தேவை adjoint of a மேட்ரிக்ஸ். ஓகே, இதுவும் ஒன்னா? எஸ், இதுவும் ஒன்னா? ஆமா, ஒண்ணுதான். ஓகேவா, எப்படி மேம்னு கேட்டீங்கன்னா, இங்க ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு பதிலா இங்க adjoint of a இருக்கு. அப்ப ரெண்டும் ஒண்ணு தானே. அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கு ஆன்சர் என்னது? n-1. சரியா? இதோட வேல்யூ என்னது? 1. 1 is equal to adjoint of a par n-1. அப்போ adjoint of a-வும் என்னதுதான்? 1 தான். ஓகேவா, அப்ப adjoint of a determinant என்னதுதான்? 1 தான். ஏன்னா anything to power 1 தான் you will get 1, right? So anything to power 1 you will get 1, which means எப்படி மேம் ஷியோரா சொல்றீங்கன்னா it is 2 cross 2 1. 2 cross 1, right? So 2 போட்டுக்கோ. 1 is equal to adjoint of a into 2 minus 1 1. அப்படின்னா adjoint of a is equal to 1. Fine, வந்துச்சா? So what is a is equal to plus or minus 1 by square root of 1 into adjoint of j, that is 1 0 1 2 0 1. 1 2 0. சரியா பசங்களா? everyone, you got it? yeah? yes. okay, perfect. புரிஞ்சுதா? ஸோ ப்ராப்பர்ட்டி லைக் அதுதான் சொல்ற, ப்ராப்பர்ட்டி நீ உள் வாங்கி படி, மக்கப் பண்ணி படிக்காதீங்க. ஓகே, டோன்ட் மக்கப் அண்ட் யூஸ் இட். ஓகேவா, பிளஸ் ஆர் மைனஸ் adj into adj of a. யா, வாட் இஸ் இன் தி ஃபார்முலா மேம்? ஃபார்முலால பாத்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 பை adjoint of a-க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா போதும். இங்க தான் adj into adj வரணும். ஓகேவா, ஆனா டிட்டர்மினன்ட்குள்ள adjoint of a தான் இருக்கணும். a இன்வர்ஸ்க்கும் சரி a-க்கும் சரி you should have adjoint of a. ஓகேவா பசங்களா? எஸ். ஹாய் நவீன், யாடா புரிஞ்சுதா பசங்களா? யூ ஆல் கெட்டிங் இட் எவ்ரிவன்? ஸோ இந்த சம் ஒரு கிரியேட்டிவ் சம், பட் வி சால்வ்ட் இட். டைம் பத்தவே இல்லையா? ஓகே, வாட் இஸ் இன் n in the formula மேம்? n னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இட் இஸ் 2. ஓகேவா பசங்களா? இட் இஸ் ஒன் கிரியேட்டிவ் சம். வி சால்வ்ட் அ கிரியேட்டிவ் சம். சரியா? கிரியேட்டிவ் சம் சால்வ் பண்ணியாச்சு.
ஓகே நவீன், ஸோ டோன்ட் வரி, நான் அந்த ஸ்டெப்பை நான் மாற்றி உங்களுக்கு டைமிங் வந்து அடுத்த டைம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி, சால்வ் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு எப்பவுமே டைம் பத்தாதுடா. ஓகேவா? தட்ஸ் தி ப்ராப்ளம். ஓகே, ஸோ அட்ஜாயிண்ட், இது எல்லாத்துக்கும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க தெரியும். வாட் இஸ் தி அட்ஜாயிண்ட்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேர்த்த மாற்றணும். 2 - 3 and it becomes -4 and -6. 5 marks revisions வந்து நம்ம we will see on Wednesday. சரிங்களா? எஸ். Find the adjoint, இதுவும் அதே தான். ஓகே, find the inverse. இதுக்கு இன்வர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? A inverse is equal to 1 by square root of determinant of A. Determinant வந்து -2 into -3, it is +6 -4. And adjoint -3, -2, -4 and -1. So it is 2. 2 எங்கால divide பண்ணீங்க அப்படின்னா -3/2, -2, -1/2, -1. This is your A inverse. Okay? Yeah. Yep, பசங்களா. Okay, we are going to solve 3 marks theorems. ஓகேவா? 3 marks theorem solve பண்ண போறோம். So first of all, எது ரொம்ப எக்ஸ்பெக்டட் மேம்? கேன்சலேஷன் லா பத்தி தெரிஞ்சுக்கணும். கேன்சலேஷன் லானா என்னது? 3 மேட்ரிக்ஸ் இருக்கு, 3மே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் சேம். 3 மேட்ரிக்ஸ்க்கும் ஆர்டர் சேமா இருக்கணும். இது 3x3னா எல்லாமே 3x3 இருக்கணும். அந்த மாதிரி ஆர்டர் நம்மளுக்கு சேமா இருக்கணும். இஃப் A is a non-singular matrix, A is a non-singular matrixனா என்ன அர்த்தம்? அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏக்கு இன்வர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? நான் சிங்குலர் அப்படின்னாலே இந்த 12th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க புடிச்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட் என்னன்னா ஏக்கு இன்வர்ஸ் இருக்கு, அதனாலதான் அது நான் சிங்குலர், ரைட்? அப்போ AB is equal to AC அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. கிவன் ரெண்டு மேட்ரிக்ஸ் AB மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணா AC மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ BU CU ஈக்குவல் அப்படிங்கறத நான் சொல்லி ஆகணும். சரியா? Yes, you have to state this, right? Perfect. So A is not singular. சரியா? A is not singular அப்படின்னா A inverse exist அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கீவேர்டா மாத்திக்கிறோம், ரைட்? இப்போ given நம்ம கிட்ட என்ன இருக்கு? வாட் இஸ் a given condition? ஏவும் பியும் ஏவும் சியும் மல்டிபிள் பண்ணா ஈக்குவல், ரைட்? அப்போ எனக்கு தேவை B and C. You should have B and C, ரைட்டா? அப்ப இங்க இருக்க A வந்து எலிமினேட் ஆகணும். A வந்து எலிமினேட் ஆகணும். A எலிமினேட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் பசங்களா? ஓகேவா? A எலிமினேட் ஆகணும்னா what we have to do it? ரெண்டு பக்கமும் இன்வர்ஸ் மல்டிபிள் பண்ணு, A மைனஸ் ஆயிரும், ரைட்? சோ ரெண்டு பக்கமும் ஐ எம் மல்டிப்ளிங் வித் A இன்வர்ஸ். A இன்வர்ஸ் ஆல ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்றேன். சோ A இன்வர்ஸ் AB is equal to A inverse AC. சரிங்களா? ஓகே, இப்போ சொல்றா. வாட் இஸ் A inverse A? A inverse A இதோட வேல்யூ என்ன? A inverse A ஓட வேல்யூ என்ன பசங்களா? டிவைட் பை A. ஓகே, மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிவைட்லாம் கிடையாது, இன்வர்ஸ் தான் யோசிக்கணும். ஓகே வாத்தியா? யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இன்வர்ஸ், நாட் டிவைட். சரியா? ஒன் ஐடென்டிட்டி, ரைட்? பர்ஃபெக்ட். So identity into B, identity to C. Identity to B, it is B matrix. Identity to C, it is C matrix. So B is equal to C. Okay, simple theorem, right? இதை வந்து நமக்கு 2 marksல கேட்பாங்க. சரியா? அப்போ இவங்கள இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி ப்ரூஃப் எழுத வேண்டியதா. This is left cancellation. அப்ப right cancellationக்கு என்ன பண்ணலாம்? யா? அப்ப ரைட் கேன்சலேஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? எங்க மல்டிபிள் பண்ணும்? இப்போ நான் மல்டிபிள் பண்ணதுக்கு பேரு ப்ரீ மல்டிபிள். ஓகேவா? ப்ரீ மல்டிபிள் அப்படின்னா முன்னாடி மல்டிபிள் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ லெஃப்ட் கேன்சல், ரைட் கேன்சலேஷன்லானா அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஐ எம் மல்டிபிளிங். ஓகேவா? அப்போ வந்து A இன்வர்ஸா முன்னாடி மல்டிபிள் பண்ண. எல்லாத்துக்குமே முன்னாடி பொசிஷன் முக்கியம். ஏன்னா மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்த வச்சு மல்டிபிள் பண்ற பொசிஷன் முக்கியம். பிகாஸ் ஐ எம் ப்ரீ மல்டிப்ளையிங் A இன்வர்ஸ் தேர். ஆனா இந்த இடத்துல போஸ்ட் மல்டிபிள் பண்ணும். போஸ்ட் மல்டிபிள்னா என்னது? லாஸ்டா A இன்வர்ஸா மல்டிபிள் பண்ணும். சரிங்களா? பிகாஸ் BA is equal to CA னா ஐ ஹாவ் டு மல்டிபிள் வித் போஸ்ட் மல்டிபிள். போஸ்ட் மல்டிபிள் தான் பண்ணுவேன். அப்போ BA A inverse equal to CA A inverse. சரிங்களா? எஸ். இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆன்சர் I. So BI is equal to CI. So B is equal to C. அவ்வளவுதான் தியரம் ப்ரூஃப். ஓகேவா? தியரம் ரொம்ப ஈஸிடா. தியரம் நாம தான் கஷ்டம்னு நினைக்கிறோம். இட் இஸ் நாட் லைக் தட். ஒவ்வொரு கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன் நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சாலே என்ன பண்ணுங்கிற ஐடியா நம்மளுக்கு கிளிக் ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான். எப்படி A inverse A is identity. Okay, எப்படி A and A inverse is identity?
தட் இஸ் இன்வெர்ஸோட டயலாக், ரைட்டா? ஏவையும் எந்த மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு ஐடென்டிட்டி கிடைக்கணும், இவனோட இன்வெர்ஸை மல்டிபிள் பண்ணாதான் ஐடென்டிட்டி கிடைக்கும். ஓகே, இதுதான் வரலாறு, ரைட்டா? இப்போ நீங்க கேக்குறது அப்படின்னா 2வையும் 1/2வையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 1 கிடைக்குமா கிடைக்காதா? அஃப்கோர்ஸ், ரைட்? ஏன்னா இது இதோட இன்வெர்ஸ், இது இதோட ரெசிப்ரோக்கல். அந்த மாதிரி ஏவோட ரெசிப்ரோக்கல் ஏ இன்வெர்ஸ். அப்ப ஏவையும் ஏ இன்வெர்ஸையும் மல்டிபிள் பண்ணா நிச்சயமா நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா பசங்க? நோ டவுட் இன் தட். சரியாப்பா? ஓகே, இட் இஸ் நாட் ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல்னா ஏ இன்வெர்ஸே ஏ டிரான்ஸ்போஸா இருப்பாங்க. ஓகேவா பசங்களா? எஸ், இது இது மோஸ்ட் ரிப்பீட்டட் ஒரு தியரம் தான். தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் லா ஆஃப் இன்வெர்ஸ். ரிவர்ஸ் லா ஆஃப் இன்வெர்ஸ்னா என்னது? ரெண்டு மேட்ரிக்ஸ், இங்க ரெண்டு மேட்ரிக்ஸுமே நான் சிங்குலர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட், அதே மாதிரி பி இன்வெர்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட். ரெண்டு பேருமே எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? இப்போ ஏபிங்கிற ப்ராடக்ட்டுமே சிங்குலர் தான். அப்படின்னா ஏபி ஆல்சோ இன்வெர்ஸ், ஏபிக்கு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட்? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே ஓகே, எதை எடுத்து எதை கொண்டு வரலாம், யார் எடுத்து யாரை கொண்டு வரலாம்? யா நாட் ஈக்குவல் டு 0னா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. சரியா பசங்களா? ஸோ தட்ஸ் தி ப்ராப்ளம். அப்ப யாரை யார் கூட மல்டிபிள் பண்ணலாம்? ஓகே, இன்வெர்ஸோட டெஃபினிஷன் என்னது? வாட் இஸ் இன்வெர்ஸ் டெஃபினிஷன் டா? இன்வெர்ஸோட டெஃபினிஷன் என்னது? ஏ மேட்ரிக்ஸ் யார் கூட மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி வரும். ஸோ இந்த டேஷ்ல யார் ஃபில் பண்றானோ அதுதான் ஏ இன்வெர்ஸ், ரைட்? ஏவை யார் கூட மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி கிடைக்குதோ தட் இஸ் ஏ இன்வெர்ஸ். கரெக்டா? இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணு. இப்போ அவன் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கான்? ஏபியோட இன்வெர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏபி மேட்ரிக்ஸை யார் கூட மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். தட் இஸ் ஏ இன்வெர்ஸ். அப்ப அது இந்த டேஷ்ல யார் வராங்களோ அவங்க தான் ஏபி இன்வெர்ஸா இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ நம்ம மல்டிபிள் பண்றோம். ஸோ ஏபி அப்போ ஏபியும் இப்போ இவங்களோட இன்வெர்ஸ் இவங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இவனோட இன்வெர்ஸ் இவங்க. அப்போ ஏபியும் இவனையும் நீ மல்டிபிள் பண்ணா உனக்கு என்ன வரணும்? ஐடென்டிட்டி வரணும். அப்படி வந்ததுன்னா இதுதான் அதோட இன்வெர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? போஸ்ட் மல்டிபிள் பண்ணும், ப்ரீ மல்டிபிள் பண்ணும், எப்படி மாத்தி பண்ணாலும் சரி. ஏவை ஏ இன்வெர்ஸ் கூட இப்படி மல்டிபிள் பண்ணாலும் ஐடென்டிட்டி வரணும், முன்னாடி மல்டிபிள் பண்ணாலும் ஐடென்டிட்டி வரணும். ஸோ ரெண்டு கண்டிஷனையும் செக் பண்றோம். சரிங்களா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இவனையும் பேர் பண்ணு. ஏ பி பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ், பி அண்ட் பி இன்வெர்ஸ். பியோட இன்வெர்ஸ் தான் பி இன்வெர்ஸ். அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஏ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்டூ ஏ இன்வெர்ஸ். ஐடென்டிட்டி கூட யாரை மல்டிபிள் பண்ணாலும் ஐடென்டிட்டி தான் வரும். ஸோ ஏ ஏ இன்வெர்ஸ், ஏவையும் ஏ இன்வெர்ஸையும் மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி. அப்போ கடைசியாக நம்மளுக்கு ஐடென்டிட்டி வந்துருச்சு. அப்போ இவங்க கூட இவங்களை மல்டிபிள் பண்ணா எனக்கு ஐடென்டிட்டி கிடைக்குது. அப்போ இவங்களோட இன்வெர்ஸ் இவங்க தான், ரைட்டா? ஓகே, செக் பண்ணிக்கிறோம். இன்னொரு டைமும் செக் பண்ணிக்கிறோம், முன்னாடி போட்டு செக் பண்றோம். ஓகே, இப்போ யாரை பேர் பண்ணுவீங்க? இவங்க ரெண்டு பேர்த்த பேர் பண்ணுவீங்க. ஸோ ஏ இன்வெர்ஸ் ஏ, இது யாரு? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ பி இன்வெர்ஸ் பி, இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ எப்படி மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணாலும் சரி நம்மளுக்கு ஐடென்டிட்டி தான் ஆன்சராக வருது. அப்போ ஏபியை யார் கூட மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஐடென்டிட்டி கிடைக்குதோ அவங்க தான் அவங்களோட இன்வெர்ஸ். ஸோ அவங்களோட இன்வெர்ஸ் வேறு யாரும் கிடையாது, பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரியாடா? everyone got it? Yes? Okay da, perfect, very good. Yeah, perfect answer. So okay, 1 marks polama. We have half an hour. Okay, we come to a conclusion. இன்னும் half an hour இருக்கு. இந்த half an hour particular யூஸ் பண்ணி நான் 1 marks complete பண்ண போறேன். சரியா? Yes, we are on time. நம்ம on timeக்கு தான் போயிட்டு இருக்கோம். So don't worry. Okay, so இன்னும் யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணல, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. கூடவே நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஓகே, நாம வந்துட்டு நம்மளோட சேனல்ல ஜேஇக்காக ஒரு செக்ஷன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஜேஇ கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கு, ரைட்? ஸோ ஜேஇக்கான பேசிக்ஸ் அண்ட் ஜேஇக்கான வீடியோஸ் ஃப்ரீயாகவே நம்ம யூடியூப் செக்ஷன்ஸ்ல நீங்க பார்க்கலாம். அதுக்கான டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா we have on Wednesday. ஓகே,
Thursday and at Friday. ஓகேவா? இந்த 3 நாளும் ஜேஇக்கான லெக்சர்ஸ் வீடியோ மேக்ஸுக்காக எடுத்துட்டு இருக்கேன். From 10:30 to 12:30. சரிங்களா? இந்த டைமிங் ஸ்லாட்ல நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன். we have JEE ஆஃப்லைன் சென்டர்ஸ். எல்லாத்துக்குமே JEE ஆஃப்லைன் சென்டர்ஸ் பத்தி தெரியும், கரெக்ட்டுங்களா? ஜேஇக்கான ஆஃப்லைன் சென்டர்ஸ் we have, ரைட்? அதுக்கு டெய்லி நான் ஸ்லைட்ஸ் போட்டு காட்டுவேன். பட் இதுக்கான பெனிஃபிட் சொல்றேன். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுக்கும் என்னமா பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஓகே என்னால இங்க லெக்சர்ஸ் மட்டும் தான் உனக்கு டீச் பண்ண முடியும். நீங்க ஒழுங்கா கவனிக்கிறீங்களா, உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கா, அது எல்லாமே என்னால கோ த்ரூ பண்ண முடியாது, ஆர் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது, ரைட்டா? அந்த ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு டீச்சர் உங்களுக்காக தனியா அசைன் பண்ணா எப்படி இருக்கும்? நீங்க போடவே ஸோ தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா, அவங்க சொன்ன ஐடியாவை கரெக்டா கேட்ச் பண்ணிக்கிட்டீங்களா, ஒருவேளை தப்பா புரிஞ்சிருந்தா என்ன பண்றது? ஸோ இது எல்லாமே தனியா உனக்குன்னு ஒரு மென்டாஸ் இருந்தாங்கன்னா எதுவுமே ஒரு கிளாஷே இல்லாம, ஓகே இந்த பையனுக்கு இது தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு, இது கான்செப்ட் இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தனி இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்குற மாதிரி மென்டார்ஷிப் உங்களுக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இருக்கும், சரிங்களா? அண்ட் அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்லாம் நம்மளுக்கு எங்கெங்க நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ரீஜியன்ஸ்லாம் இருக்கு. ஸோ எப்பயுமே ஸ்லைட்ஸ் போட்டே சொல்லிட்டு இருக்கோம். பட் இது பெனிஃபிட்டை நான் சொல்லிடுறேன், ரைட்? இதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்கு. ஸோ நீங்க IVSTங்கிற டெஸ்ட் எழுதி ஸ்காலர்ஷிப் அட்டைன் பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இன்ஸ்டன்ட். இந்த ஸ்காலர்ஷிப் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும்னா 90% வரைக்குமே உன்னோட இதுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களோட அந்த டெஸ்டோட ரிசல்ட்டை பொறுத்து. அந்த டெஸ்ட் லிங்க் வந்து வெரி ஃப்ரீ. அந்த டெஸ்ட் லிங்க்ஸ் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, ரைட்? வி ஹாவ் எவ்ரிதிங் இன் ஆர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். சரியா பசங்களா? யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு JEE நீட் தான் கனவு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் எவ்ரிதிங் ஃபார் தட். சரியா? யா பசங்களா? ஸோ இப்போ 1 marks பார்க்கலாமா? Are you ready for this? Yes. Which chapter I want to choose, ma'am? எதுக்குடா 576 chapters? எதுல கேக்குறீங்க? ஓகே, ரெண்டு சாப்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர். ஓகேவா? ட்ரெண்டிங் லைஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் யூ ஹேவ் டு யூஸ் இட். யா பசங்களா? ஸோ எவ்ரிவன், ஓகே இங்க பாருங்க, நாம பார்த்தோம்ல ஒரு 2 mark. அந்த 2 markோட ஹிண்ட் எங்க இருந்து எடுத்திருக்காங்க? உங்களோட புக் பேக்ல 1 marksல இருந்து தான் எடுத்திருக்காங்க. கேன் யூ ஆல் see this? இப்ப பார்த்தோம்ல முன்னாடி ஒரு 2 marks, ரைட்? அதோட ஹிண்ட் வந்து இங்க இருந்து. ஓகே, இது எந்த ப்ராப்பர்ட்டி சேர்ந்தது? ஓகேவா? இதுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி சேர்ந்து யூஸ் பண்ணிருப்பீங்க? which property is used? Okay பசங்களா? so adjoint of A க்கும் ரைட் ஏக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகேவா? இங்க எத்தனை அட்ஜ் இருக்கு? ஓகேவா? நான் ப்ராப்பர்ட்டிக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். எத்தனை அட்ஜ் இருக்கு? எத்தனை அட்ஜ் இருக்கோ டிட்டர்மினன்ட்ல இருந்து அவ்வளோ பவர்ஸ் கம்மியாகும். ஓகேவா? n-1 random. ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கும் டிட்டர்மினன்ட் ஏக்குமே கான்ஸ்டன்ட் வேல்யூ a into n par n-1. இங்க எத்தனை அட்ஜ் இருக்கோ அவ்வளோ நம்பர்ஸ் வரும். ஸோ இங்க 2 இருக்குன்னா ஸ்கொயர் வரும். இங்க 3 இருக்குன்னா அங்க 3 வரும். இங்க 4னா அங்க 4 வரும். சரியா? So it is not third property, actually it is property number 5. Okay, property number 5 in page number 8ல இருக்க விஷயம். சரியாடா? ஓகே, என்ன பண்ணுவீங்க? இங்க ரெண்டு அட்ஜாயிண்ட் இருக்கா, அப்ப இங்க ஸ்கொயர் வரும். ஓகேவா? சோ now solve it. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா அப்படின்னா n-1 par square is equal to 9. அப்ப n-1 3 இருக்கும், n is equal to 2 இருப்பாங்க, ரைட்டா? so n-1 அப்ப 3 இருப்பாங்க. அப்ப n வந்து 4. அப்ப n will be 4. okay, so your answer is 4. சரியா பசங்களா? so n is equal to 4. ma'am how 9? question கொடுத்திருக்காண்டா, நான் எழுதல. okay, it is given in question. if adjoint of A is equal to determinant of A par 9, it is given in the question. okay, நாங்க எழுதல, question கொடுத்திருக்கான். இங்க பாருங்க, இங்க இருந்து யூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். it is given in the question ரா. okay, yeah,
குழப்பம் வரலாம், இப்படிலாம் குழப்பம் வரக்கூடாது. ஓகே, யா. So if A is a 3 cross 3 is non-singular matrix. Non-singular matrix னா என்ன அர்த்தம்? inverse exist ஆகும்னு அர்த்தம். A matrix கொடுத்திருக்கான், B matrix கொடுத்திருக்கான். They are asking B A transpose. Sorry, B B transpose. Okay. டேய், நீங்க பார்க்க வேண்டியது என்னது? இத தான் பார்க்கணும். இத நோட் பண்ணீங்களா? Anyone? Once more சொல்லணுமா? Okay, no problem. The question is so only, ma'am. Question is not visible. Okay, no problem. Okay, நான் question என்னன்னு சொல்றேன் பசங்களா. Okay, no problem. Identity கொடுக்கல. Okay பசங்களா, see what is given. Adjoint of A is equal to determinant of A par 9. They are asking n ஓட வேல்யூ என்ன, ரைட்? ஓகே பசங்களா, இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுமா? இவங்க ரெண்டு பேரும் ரிலேட் பண்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கா? இருக்கு. அது எந்த பேஜ் நம்பர்னா பேஜ் நம்பர் 8ல இருக்கு. ஸோ adjoint of A is equal to n-1 ஸ்கொயர். சரியா? இதுதான் ஃபார்முலா. இதுக்கு யூஸ் பண்ண போற ஃபார்முலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? n-1 ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு 9 இருக்கு. n-1 the whole square is equal to 9, which implies அப்போ n-1 ஓட வேல்யூ 3 ஆகும். n is equal to 3 plus 1, which is 4. அப்போ 4 தான் answer. Everyone clear with this now? Right? 4 clear ஆயிடுச்சா? Okay, second one. What is this given, right? A-வையும் A transpose-ஐயும் மாத்தி மல்டிபிள் பண்ணா, which means இது வந்து இப்போ நம்மளுக்கு கம்யூனிட்டி ஸ்டேஜஸ்ல இருக்கு. சரியா? B and B transpose நம்ம மல்டிபிள் பண்ணோம். B and B transpose we have to multiple it. Okay, fine. AB the whole transpose. இதோட வேல்யூ என்ன தெரியுமா? B transpose A transpose. சரியா? எவ்ரிவன் நோட் பண்ணிக்கோ. இன்வர்ஸுக்கும் சரி டிரான்ஸ்போஸுக்கும் சரி ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் முன்னாடி இன்வர்ஸா வரணும். சரியா? எஸ், ஏமாம் இது சொல்றீங்க அப்படின்னா ஓகே, பி மேட்ரிக்ஸ் ஓகே, பி டிரான்ஸ்போஸ். பி மேட்ரிக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? பி மேட்ரிக்ஸை ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிவன். ஓகே, அப்ப பி டிரான்ஸ்போஸுக்கு என்ன பண்ணணும்? இவங்களுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துருக்கணும். ரைட்? ஓகே, இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிபிள்ல இருக்கு. மல்டிபிள் இருக்கிறவங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தா தலைகீழா மாறணும். செகண்ட் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். இவங்களோட டிரான்ஸ்போஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் வரும். ஏ இன்வர்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது செகண்டா வரும். சரிங்களா? ஏ டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா வாட் யூ வில் ஹேவ்? டக்குன்னு சொல்றா, டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா ஏ தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஏ இன்வர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணும்? இவங்க ரெண்டு பேர்த்த தலைகீழா மாத்திக்கோ. ஏன் தலைகீழா மாத்துறோம்? ஏ இன்வர்ஸ் ஏவையும் மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி கிடைக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் தலைகீழா மாத்தலாமா? அஃப்கோர்ஸ் மாத்தலாம். ஏன்னா இங்க கொடுத்துருக்கான், மாத்திக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் இட். அப்போ ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் A inverse transpose, right? So இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ண ஐடென்டிட்டி anything it is identity. சரியா? ஸோ இப்போ A transpose A inverse transpose. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா A transpose A inverse உல்டா பண்ணிக்கிறேன், உள்ள போட்டுக்கிறேன். எப்படி மாத்திக்கலாம்? டிரான்ஸ்போஸ் உள்ள போட்டு இன்வர்ஸ் மாத்திக்கலாம். A டிரான்ஸ்போஸையும் A டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி. ஸோ இதோட ஆன்சர் என்னடா? வாட் இஸ் ஆன்சர்? Identity matrix. Heavy weighted chapter புரியலையா? How ma'am? Heavy weighted chapter வந்து 1, 5, 6. Easy to study na one chapter தான். Okay? Okay. எந்த ஸ்டெப்ல இருந்து புரியல பசங்களா? Which step you can't understand? எந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலன்னு சொல்றீங்க? This step? தியா ஒண்ணுமே இல்ல, பாருங்கடா. ஏவையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சொன்னீங்களே. ஏவி ஏ இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ இந்த இடத்துல ஏ, இங்க பக்கத்துல அதோட இன்வர்ஸ், ரைட்டா? இங்க அதே மாதிரிதான் இருக்கு.
ஏ டிரான்ஸ்போஸ் பக்கத்துல ஏ டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ். இங்க என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அதே தானே அங்கேயும் இருக்கு. ஸோ அவங்க அவங்களோட இன்வெர்ஸோட மல்டிபிள் பண்ண ஐடென்டிட்டி. ஏக்கு மட்டும் கிடையாது, அந்த இடத்துல யாரா இருந்தாலும் சரி அவங்க அவங்களோட இன்வெர்ஸ் கூட மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி வரணும். சரியாடா? யா ஓகே எவ்ரி ஒன் சி திஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நிறைய பேருக்கு புரியலையா? ஓகேடா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன மேம் அப்படின்னா, அவன் கேட்டிருக்கிறது என்னது? வாட் தே ஹவ் ஆஸ்க்ட். ஓகேவா? கேட்டிருக்கிறது என்னது? பியு பி டிரான்ஸ்போஸோட வேல்யூ என்ன? சரியா? பி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் பி? பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இது கிவன் இன் கொஸ்டின். ஸோ பிக்கு பதிலா பி இருக்க வேண்டிய இடத்துல, சரியா, பி இருக்க வேண்டிய இடத்துல ஐ எம் புட்டிங் திஸ் ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பி டிரான்ஸ்போஸ் தெரியணும். பி மேட்ரிக்ஸ் உனக்கு தெரியும், அப்போ இவனோட டிரான்ஸ்போஸ் என்னது? ஓகேவா? ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்போஸோட டிரான்ஸ்போஸ் என்னது தெரியுமா? ரொம்ப ஈஸி. ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளைல இருக்கு. மல்டிப்ளைல இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா தனித்தனி டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். ஆனா எடுக்கும் போது ஒரு சேஞ்ச் இருக்கு. அது என்ன அப்படின்னா, செகண்ட் மேட்ரிக்ஸ் தான் முன்னாடி வரணும். ஏ டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏ இன்வர்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ரெண்டு டிரான்ஸ்போஸ் எடுத்தா அது ஏ தான். டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா ஏ தான் கிடைக்கும். ஸோ அதனால அது ஏ. ஓகே ஏ ரைட். ஓகே இந்த இடத்துல ஏன் மேம் சேஞ்ச் பண்றீங்க? ஏ இன்வர்ஸி ஏவையும் மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி ஆக்கிட்டே அப்படின்னா ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் குறைஞ்சிரும் என்னோட ஆர்டர்ல இருந்து. அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் காமிடேட்டிவ் ரூல் படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் அது கொஸ்டின்ல கொடுத்துருக்கணும். கொடுக்கலன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. கொடுத்துருக்கா? எஸ் கொடுத்துருக்கு. எங்க மேம்? ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ. ஸோ இதை நீ எப்படி வேணா இடம் மாத்திக்கலாம். உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா பசங்களா? எவ்ரி ஒன் கிளியர் ரைட்? ஓகே. Of course, Archana, you can go and study. Cheyada, everyone, have a note of this. So, what is the determinant of adjoint of B by adjoint of C? Okay, what is adjoint of B? Okay, ரொம்ப easy da. Property வச்சு easy prove பண்ணிக்கலாம். So, what they have asked, என்ன கேட்டிருக்கான்? Adjoint of B divided by C matrix, right? Adjoint of B, B க்கு பதிலா என்னன்னு கொடுத்திருக்காங்க? B is equal to adjoint of A da. Okay, divided by 3A. ஓகே சரி. ஓகே பசங்களா நல்லா தெரிஞ்சுக்கோ. ரெண்டு அட்ஜாயிண்ட் இருக்கு. ரெண்டு அட்ஜாயிண்ட் இருக்குன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி எழுதிக்கலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார் n minus 1 தி ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ற. சரியா? அண்ட் 3 இதோட ஆர்டர் பாருங்க. ஏவோட ஆர்டர் என்னது? 2 cross 2. அப்போ எத்தனை 3 வரும்? ஒரு ரோக்கு ஒரு 3னா கூட ரெண்டு 3 வெளியே போகணும். சரியா? அப்போ 3 ஸ்கொயர் இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. சரியா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ 3 இன்டூ 2 இட் இஸ் 6. 6 minus 5 இட் இஸ் 1. ஸோ 1/9. So what is the option? 1/9. Just property. வேற எதுவுமே கிடையாது. Property based sum. Right? Okay, clear up is it? Yeah. Okay, what is it asking? A into ஒரு matrix is equal to 606. Then A என்னது? இது ரொம்ப easy டா. இதை உனக்கு எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ரைட் சைட்ல இருக்க உன்னோட மேட்ரிக்ஸ் பாருங்களேன். ரைட் சைட்ல இருக்க மேட்ரிக்ஸ் என்னது? கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா எங்கிருந்து ஒரு சாக்லேட் ஷவர். யா. ஸோ ரைட் சைட்ல இருக்க மேட்ரிக்ஸ் பாருங்களேன். 6006. இது என்னது? வாட் இஸ் திஸ் மேட்ரிக்ஸ்? இது என்ன பசங்களா? Six I, right? Ha, very good. Yeah, perfect. Super answer. So A into ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 6 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருது. சரியா? எஸ். இப்போ இந்த 6 இந்த சைட் கொண்டு வந்துருங்களேன். அப்போ A by 6 is equal to 1 minus 2 1 4, which is equal to identity matrix, which implies என்னது? அப்போ A is equal to, okay, அப்போ A inverse என்னது? What is A inverse? A matrix கூட யாரை மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி வருதோ அது A inverse. அப்போ A inverse is equal to 1/6 into 1 minus 2 1 4. ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான்? அவன் என்னடா கேட்டிருக்கான்? What they have asked. A என்னன்னு கேட்டிருக்கான். ரைட்? சாக்லேட் ஷவரா? எஸ், அஃப்கோர்ஸ். இங்கேருந்து போடுறேன், பட் இமேஜினரியா நினச்சிக்கோங்க. சரிங்களா?
ஓகே, அப்ப ஏங்கிறது என்னது? இதுக்கு திருப்பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா ஏ கிடைச்சிட போகுது, ரைட்? யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி இன்வெர்ஸ். இப்போ இதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா போதும்ல? பசங்களா? கரெக்டா? ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஏ என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 6 இன்ட்டு 1/6 கேன்சல் பண்ணோம்னா 6 வேணும். அப்போ 6 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ். சரியா? இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது. இட் இஸ் 1/4 -2 + 2, ஸோ 6. ஓகே, into 1 - 2 1 4. இன்வெர்ஸ்னா 4 1 4 1 2 -1. So what is the property pasangla? Which matrix is this? 3 matrix. Right? 4 2 -1 and 1. சரியாடா? Okay. Got it right? புரிஞ்சுதா எவ்ரிவன்? எப்படி போட்டோன்னு புரிஞ்சிருச்சா? எஸ், ஒன்றும் இல்லை. லைக் அப்போ இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் தான் ஏவா இருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ், இன்வெர்ஸ்னா இது ஐடென்டிட்டியா மாறணும். எப்போ இது ஐடென்டிட்டியா மாறும்? 1/6 1 மாறும். அப்போ 6ஆல மல்டிபிள் பண்ணாதான் மாறும். இப்போ 6 போட்டுக்கிட்டேன். அண்ட் இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ்ங்கிறப்போ 1/6 into 4 2 -1. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? யுவர் ஆன்சர் இஸ் 1 2 -1 and 4. ரைட்? இவங்க கூட மல்டிபிள் பண்ணா மட்டும்தான் உங்களோட மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டியா மாறும். ஸோ தட் இஸ் யுவர் ஏ மேட்ரிக்ஸ். சரியா பசங்களா? ஐயா. ஸோ 9i2 - a is equal to what? ஓகே, அப்போ ஏ இன்வெர்ஸும் ஏவும் என்னன்னு உனக்கு தெரியணும். கரெக்டா? எஸ். வாட் இஸ் ஏ இன்வெர்ஸ்? ஏ இன்வெர்ஸ் என்னது இதில்? 7 2s are 14, 14 - 12 1/2, 1/2 into 2 7 -3 -4. இதுதான் உங்களோட ஏ இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். This is your A inverse. Okay, first இப்போ 9 - 2 கண்டுபிடிக்கிறோம். 9 9009. அது கூட இந்த A மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணுங்க. What is your final answer? It is 2 3 -4, sorry -3. 9 - 2 7. சரிங்களா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கும் இந்த மேட்ரிக்ஸ்க்கும் ஒரு லிங்க் என்னது? இந்த மேட்ரிக்ஸ் கூட ஹாஃப் மல்டிபிள் பண்ணா ஏ இன்வெர்ஸ் கிடைக்க போகுது. ரைட்டா? இந்த மேட்ரிக்ஸ் கூட ஹாஃப் மல்டிபிள் பண்ணும். ஸோ யூ ஹாவ் டு மல்டிபிள் வித் ஹாஃப், ரைட்? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். ஓகே, சாரி, 2 மல்டிபிள் பண்ணும். 2 into A inverse. ஃபோர்த் ஆப்ஷன். சரியா? இந்த மேட்ரிக்ஸ்க்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஹாஃப் இருக்கு. ஸோ அப்போ இவங்களை 2ஆல மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். ரைட்? இவங்களை 2ஆல மல்டிபிள் பண்ணால் இது கிடைச்சிரும். கரெக்டா? அப்போ அது 2A இன்வெர்ஸ். அப்போ அதோட ஆன்சர் என்னது? இட் இஸ் 2A இன்வெர்ஸ். சரிங்களா? ஹாஃபுக்கும் ஏ இன்வெர்ஸுக்கும் இங்கே உனக்கு ஒரு கிளாஷ் வரும். மேக் அ நோட் ஆஃப் இட். இது எப்படி கிடைக்கும்? இவனை 2ஆல மல்டிபிள் பண்ணாதான் இவன் கிடைப்பான். ஸோ 2 into A இன்வெர்ஸ். சரியாடா? எஸ். How do you apply 2 at the last step? ஓகே, see, இதோட ஆன்சரும் ஈக்குவலாக வரணும். அதுதான் லாஜிக். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2 3 -4 and 4. ஓகேவா? அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த ஏ இன்வெர்ஸ், இந்த ஏ இன்வெர்ஸ் என்ன பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னா 2ஆல மல்டிபிள் பண்ணா அந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். ஏன்னா 1/2 1/2 கேன்சல் ஆயிரும். ஓகேவா பசங்க? ஸோ தட் இஸ் 2A இன்வெர்ஸ். ஓகே, thinking that way. Okay, what is determinant of adjoint of AB? Okay, adjoint of AB கான விஷயங்கள் என்ன? ஓகே, ரைட். adjoint of AB க்கும் AB ஓட determinant ஈஸி. எப்படி மேம்? இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? AB par n-1. ஓகேவா? adjoint ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ n-1 மட்டும் போட்டா போதும். ஓகேவா மேம்? டிட்டர்மினேட்டை தனித்தனியா பிரிச்சுக்கலாமா? தனித்தனியா பிரிச்சுக்கலாம். சரியா? டிட்டர்மினேட்டை தனித்தனியா பிரிச்சுக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A par n-1, B par n-1. ஓகே, A. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்னது? 2 5s are 10. ஸோ 10 par 2 - 1. அண்ட் B என்னது? 1. ஸோ 1. It is 10.
1 minus, sorry, 1 minus 8. What is the answer for determinant B? Determinant B is minus 8. So minus 80 தான் உங்களோட ஆன்சர். சரிங்களா? So which is the answer? Second one, minus 18. Okay வா பசங்களா? Yes. So know the tricks. எல்லாமே ப்ராப்பர்ட்டி பேஸ் சம் தான் உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் வரும். ஓகேவா? இப்போ ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரிஞ்சா தான் நம்மளால பண்ண முடியும். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் an adjoint of 3 cross 3 and determinant of A is equal to 4. Then X is. ஓகே, இது ரொம்ப ஈஸி. இதை வந்து நீ திருப்பி இதுக்கு அட்ஜாயிண்ட்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். கொடுத்துருக்குது டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஓகேவா? கொடுத்துருக்குது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொடுத்துருக்கிறது அட்ஜாயிண்ட், டிட்டர்மினன்ட். அப்போ அட்ஜாயிண்ட்க்கும் டிட்டர்மினன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அவங்கள மட்டும் யோசிங்க. எஸ் நியூரா, ஆஃப்கோர்ஸ் நான் உனக்கு சொல்லாமல் போக மாட்டேன்டா. சரியா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் பிக்கும் ஓகே, சாரி, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? n minus 1. ஏ வேல்யூ கொடுத்துட்டோம் 4, 4 3 power minus 1. So it is 4 square, which is 16, right? அப்போ இவனோட அட்ஜாயிண்ட், இந்த அட்ஜாயிண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட வேல்யூ என்னது? 16. சரியா? அப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ரோ யூஸ் பண்ணுவீங்க? இந்த காலம் யூஸ் பண்ணு. ரொம்ப ஈஸி. இந்த காலம் யூஸ் பண்ணி இதோட சைன் பிளஸ், ரைட்? ஸோ இப்போ ப்ளஸ் 2 இன்டூ, சாரி, மைனஸ் ஆஃப் minus 2. Plus of minus 2 into 2 இருக்க row and column அடிச்சிட்டிங்கன்னா 1 minus 3, 3 minus x, which is equal to 16. So, அப்போ minus 2 இங்க வந்துச்சுன்னா divide. அப்போ 3 minus x is equal to minus 8. And அப்போ x இங்க வந்துரும், இவங்க வந்துருவாங்க. அப்போ x is equal to 11. அப்போ x ஓட வேல்யூ என்ன பசங்களா? 11. சரியா? What we did, என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்கிறது adjoint of A. கொடுத்துருக்கிறது adjoint of A. இன்னொன்று டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. இல்லாதவங்கள கண்டுபிடிங்க. ஓகேவா பசங்களா? Everyone understood, right? Okay, see the value of A23. A23 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. மேம், A23 ஓட வேல்யூ ஓகே, சி இப்படி ஒரு வேல்யூ கேட்டிருக்கானா மொத்த ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்காதீங்க. சரிங்களா? அப்போ அந்த A23 ஓட வேல்யூ எப்படி மேம் கிடைக்கும்? வேல்யூ ஆஃப் A23ங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, ஏ இன்வெர்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? நிச்சயமா 1 by determinant of into adjoint of A, ரைட்? அப்போ adjoint of Aல 2-3ல என்ன வந்திருக்கும்? adjoint of A. ஸோ adjoint of Aங்கிறது என்னது? ஆக்சுவலி adjoint of Aங்கிறது வாட் இஸ் இட்? இட் இஸ் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ், ரைட்டா? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். அப்போ 2-3ங்கிறது யாரோட டிரான்ஸ்போஸ்? 2-3ங்கிறது யாரோட டிரான்ஸ்போஸா இருப்பாங்க? செகண்ட் ரோ தேர்ட் காலம் வந்து, அப்போ அது யாரா இருப்பாங்க? 1 by determinant of A into கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இருக்குன்னா, ஸோ கோஃபேக்டர் ஆஃப் A32 இருந்தா போதும். சரியா? A32ஓட கோஃபேக்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா? வாட் இஸ் தி கோஃபேக்டர் ஆஃப் 32? பர்ஃபெக்ட். கோஃபேக்டர் ஆஃப் 32 என்னது? ஸோ கோஃபேக்டர்னா என்ன பண்ணுவீங்க? சைன் வித் மைனர், சைன் மைனர் மட்டும் எழுதுனா போதும். ஸோ 32ஓட சைன் மைனர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ தேர்ட் ரோ செகண்ட் காலம் இவனோட மைனர். ஓகே, இவங்களோட மைனர். ஸோ இவங்களோட மைனர்னு பார்த்தா 3 zeros are 0 and minus of minus 2 plus 2. ஓகே, அண்ட் வித் சைன். இதோட சைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இதோட சைன் என்னது? நெகட்டிவ். ஸோ இதோட வேல்யூ -2. ஆனால் இதுக்கு முன்னாடி டிட்டர்மினன்ட் தெரிஞ்சுக்கணும்ல. கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டிங்க. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட்? அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதோட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த ரோக்கு ஈஸி? செகண்ட் ரோக்கு ஈஸி, ஆர் செகண்ட் காலம்க்கு. ஓகேவா? எனிதர். ஓகேவா? இவனுக்கு ஈஸி, ரைட்? ஸோ இதோட சைன் மைனஸ் பிளஸ் மைனஸ். சரிங்களா? ஸோ -2 into 1 into -1 plus 2. ஓகே, அதுக்கப்புறம் +2 into, சாரி அதுவும் -2 தான். ஸோ -2 into 3 -3
plus 1. இதோட answer 1, so minus 2. இதோட answer minus 2, it is plus 4, so it is 2. Right? அப்போ divided by 2 na, இதோட value minus 1. So what is the value பசங்களா? Value of A3 is, A32 is minus 1. Yes, பசங்களா? Everyone clear, right? புரிஞ்சதுல? So concepts புரிஞ்சு பண்ணுங்க. நம்மளுக்கு இது 1 marksலாம் ஈஸி தான். ஓகேவா? ஒரு நிமிஷத்துல ஆன்சர் பண்ற மாதிரி தான் வரும். If A, B, C are invertible matrices, then which of the following is not true? எது ட்ரூ கிடையாது. ஓகேவா? adjoint of Aக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? adjoint of A எது ட்ரூ கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, so this is true. ஓகேவா? இது வந்து ட்ரூ. இது ட்ரூ. இதுவும் ட்ரூ தான். This is true. இதுதான் not true. Okay? ஏன் மேம்னு கேட்டிங்கன்னா adjoint of A is equal to, ஓகேவா, I think it is 1 by del A into A. சரியா பசங்களா? It is adjoint of A is equal to 1 by determinant of A into A. ஆனா இங்க A inverse னு கொடுத்திருக்கான். So this is not possible. Okay, அப்ப first option தான் தப்பு. Invertible means inverse. ஆமா, invertible னா inverse இருக்குன்னு அர்த்தம். சரியாடா? ஓகே. So AB inverse is equal to, okay fine, B inverse ன்னு கேக்குறான். ஓகே, இது என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் வச்சு போய்க்கணும். ரைட்டா? ஆப்ஷன் வச்சு போய்க்கணும். ஏன் மேம்னா AB the whole inverse. AB the whole inverse ஃபார்முலா என்னது? B inverse A inverse. சரியா? அப்போ B யார் மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணா 1 minus 1 minus 2 3 மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கணும்? 12 minus 17 19 27. சரியா? யோசிச்சு சொல்லுங்க. அப்போ இங்க ரெண்டு நம்பர்ஸ், அவங்க ரெண்டு பேர்த்தையும் பண்ணா 12 கிடைக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி நீ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ என்னது? 2 minus 5. ஸோ 2 1 மல்டிபிள் பண்ணா 2 2 plus இது 12. இது பாசிபிள் இருக்கு. அப்போ இது ஹோல்டில் இருக்கு. ரைட்? இவங்களை செக் பண்ணி பாருங்க. 8 8 8 minus 5 12 வராது. ஸோ இது கிடையாது. இவங்களை செக் பண்ணுங்க. 3 and 1 3 போட்டிங்க, 3 plus 3 minus 1 obviously 12 வராது. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. இவங்களை செக் பண்ணா, ஸோ 8 to 16 16 minus 10 it is not, so not 12. இதுவும் 12 கிடையாது. அப்போ எதுதான் கரெக்ட் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இவனையும் A இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு we are getting first value. ஓகேவா? 2 minus 5 minus 3 8 மல்டிபிள் பண்ணி பாருங்க. இவங்களையும் மல்டிபிள் பண்ணா 12 minus 19. you getting it right? எல்லாமே கரெக்டா வருது. கரெக்டா பசங்களா? minus 2 minus 15. yes, no, everyone? okay, done. yeah, DP. so Saturday உங்களுக்கு லைவ் இருக்கு. அது போக பாத்தீங்க அப்படின்னா you have recordings for Tuesday. சரியா? Tuesday உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஓகேங்களா? மேக்ஸுக்கு. ஓகேவா பசங்களா? yep. so A transpose A inverse is symmetric, then A square என்னது? இப்போ A square என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, so they asking A symmetric னா என்ன அர்த்தம்? what does symmetric means? ஓகே, தர்ஷன் என்ன கேட்டீங்க? SN காலேஜுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேம். யா தர்ஷன், அஃப்கோர்ஸ் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா அதே A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸாக இருக்கும். A டிரான்ஸ்போஸும் ஏவும் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஓகே, அப்போ A ஸ்கொயரோட வேல்யூ என்னது? Okay, what we'll do for this?
Okay. Sorry, it's time up. So 11th sumல இருந்து next classல பார்த்தலாம் பசங்களா. சரியா? ஏன்னா 11ல இருந்து 25 வரைக்கும் we have lot of time to cover it. Okay ma? Yes. So இந்த questions next பார்த்துக்கலாம். Yes, Nura, are you there? நீங்க ஏதோ question கேட்டுட்டே இருந்தீங்களாடா. Example. The next round solve பண்ணிக்கலாம் பசங்களா. 3 marks with மீதி 1 marks I will solve it. Yeah, மக்களே, what is Nura doubt? It is no தானியா, அப்படிலாம் இல்லடா. ஓகேவா? எஸ். உங்களுக்கு வேற ஏதாவது லைக் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னா நான் நிச்சயமா உங்களுக்கு அது டெலகிராம் குரூப்ல இந்த வீடியோ யூ மஸ்ட் வாட்ச் அப்படின்னு நான் போட்டுருவேன். சரியாடா? ஓகே. எக்ஸாம்பிள் 1.10 1.10 என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் எக்ஸாம்பிள் 1.10? One sec. Book is loading மக்களே. Yeah, Nura, can you explain the question? இங்க எனக்கு PDF வர மாட்டேது. இது ஈஸிடா. Okay, see. If A is equal to 4325, right? 4325. Find x and y. A square xa plus y identity is equal to 0 matrix, right? First இதை கண்டுபிடிச்சு xy வேல்யூ கண்டுபிடிக்கணும். A square நான் இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ணும். A into A. So 4325 4325 ரெண்டு பத்தி ப்ராடக்ட் பண்றதா. ப்ராடக்ட் பண்றது உங்களுக்கு தெரியல, இவங்களையும் மல்டிபிள் பண்ணும். 4 4 is 16, 16 plus 6 22, right? 9 4s are 20, 12 plus 15, it is 27, right? இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ணும். 8 plus 10 18, இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ணும். 6 plus 25 31. சரியா? this is your a square, right? இதுதான் உன்னோட a square. இப்போ பார்த்தீங்கன்னா x into a, x into a னா இவங்களை x ஆல மல்டிபிள் பண்ணும். இப்போ 4x 3x 2x 5x. நெக்ஸ்ட் yi னா y into identity matrix. So y 0 0 y, right? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 matrix. எல்லாத்தையும் ஆட் பண்ணும். அப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவீங்களா? அப்போ 22 4x plus y, அவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணா இது 22 plus 4x plus y எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0. சரியா? நெக்ஸ்ட் 27 3x எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0. 27 plus 3x ஆட் பண்ணா 0. சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் தானே, ஒரு ரிலேஷன்ஷிப் போதும். இதுல இருந்து கண்டுபிடிச்சல எக்ஸ் வேல்யூ. இப்போ 3x is equal to minus 27, x is equal to minus 9. எக்ஸோட வேல்யூ என்னது? minus 9. put it here. இங்க போடுங்க எக்ஸோட வேல்யூவை. So 22 minus 9 னா it is minus 36 plus y is equal to 0. இவங்களை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 plus 8 14. ஓகே, அப்போ y is equal to 14. சரியாடா? எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சோம். a ஸ்கொயர் மைனஸ் 9a பிளஸ் 14i2 is equal to O2. ஓகேவா? அவன் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானா ஏ இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க லைக் ஏலேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம் ஏ இன்வர்ஸ். ஆனால் இந்த ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வந்து I2 எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ ஏ இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா மல்டிபிள் வித் ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணுங்க எல்லாத்தையும். இப்போ A2 ஏ இன்வர்ஸ் minus 9a a inverse plus 14i a inverse equal to O2. Okay, right? இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ணா a minus 9i plus 14a inverse equal to O2. சரியா? a minus 9a அது என்னன்னு பாருங்க. a என்னது? 4325 கூட 9i மல்டிபிள் பண்ணும். ஸோ 0 plus 14i is equal to 14a inverse equal to O2, right? இவங்க ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ணா minus 5 3 2 minus 4 plus 14ai. அப்போ ai யோட வேல்யூ என்னது? இங்க இருக்கிறது இந்த சைடு போனா மைனஸ். ஸோ மைனஸ் போச்சு அப்படின்னா 5 minus 3 minus 2 4.
இது எல்லாத்தையும் யாரால டிவைட் பண்ணிருக்கணும்? 14ஆல டிவைட் பண்ணிருக்கணும். This is your A inverse. Okay, Vada? Yes, Nura. Clear with this now? Book இல்லையா? Okay, problem. I found x and y, ma'am. Then last two step ஒன்றும் இல்லடா. இதை ஃபுல்லாமே a இன்வர்ஸால மைனஸ் பண்ணிடணும். a இன்வர்ஸால மல்டிபிள் பண்ணணும். a ஸ்கொயர்ல ஒருத்தங்க போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது a. கரெக்டா? அப்ப a மட்டும் தான் இருக்கும். a-யும் a இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 4 ஐடென்டிட்டி anything it is same answer. 0 into anything it is 0 matrix. சரியா? So அப்படி வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறீங்க. It's like an equation. ஓகேவா? It's just like an equation. Okay, clear. Okay, பசங்களா. So bye bye all. Everyone like button smash பண்ணுங்க. அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Okay? Bye bye all. Catch you later.